ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. ஆர்ஆர்பி குரூப் டியில் கேட்ட இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் நம்ம இன்னைக்கு பார்ட் 3 பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி 2 வீடியோ நம்ம போட்டாச்சு. அது பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்க. இது அதில் 3வது கிளாஸ் ஓகேங்களா? ஸோ இதுலையுமே நம்ம கேட்ட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ டேரெக்டாக கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A solid metallic sphere of radius 10.5 centimeter is melted and recast into small spherical balls, each of radius 3.5 centimeter. Find the ratio of total surface area of all the smaller spheres to the surface area of the original sphere சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ மென்சுரேஷன்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். ஓகேங்களா? ஸோ இருந்தாலும் இது ஆர்ஆர்பி குரூப் டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இந்த கொஸ்டின் கொஞ்சம் மாடரேட் லெவல்ல இருக்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகும். ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா கொஸ்டின் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பெரிய மெட்டாலிக் ஸ்பியர் இருக்கு. அதோட ரேடியஸ் 10.5 சென்டிமீட்டர் இருக்கு. அதை மெல்ட் பண்ணி குட்டி குட்டி ஸ்பெரிக்கல் பாலா மாத்துறாங்களா. அப்போ ஒரு பெரிய ஸ்பியரை உருக்கி சின்ன சின்ன ஸ்பெரிக்கல் பால்ஸா மாத்துறாங்க. அப்போ ஸ்பியரா தான் மாறப்போகுது. ஆனா என்ன ஆக போகுது? சைஸ் சின்னதாக போகுது. அப்ப அது பெருசா இருக்கும்போது அதோட ரேடியஸ் 10.5 சென்டிமீட்டர் இருந்தது. இப்போ அதை உருக்கி குட்டி குட்டி பால்ஸா மாத்துறாங்களா. அந்த குட்டி குட்டி பால்ஸா மாத்தும் போது அந்த குட்டியா இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்பியரோட சைஸும் எப்படி இருக்குன்னா, அதோட ரேடியஸ் 3.5 சென்டிமீட்டர் இருக்கு. ஓகே, இப்ப கேள்வி எதுக்கு கேட்கிறாங்க? ரேஷியோ ஆஃப் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஆல் த ஸ்மாலர் ஸ்பியர்ஸ். அப்போ மொத்தமா நம்ம அந்த பெரிய ஸ்பியரை உருக்கி குட்டி ஸ்பியரா மாத்தும் போது எனக்கு எத்தனை குட்டி ஸ்பியர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்மாலர் ஸ்பெரிக்கல் பால்ஸை கண்டுபிடிக்கணும். அப்ப எத்தனை சின்ன ஸ்பியர் கிடைக்குதுங்கிறத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு எத்தனை சின்ன ஸ்பியர் கிடைக்குதோ அந்த மொத்த எல்லா சின்ன ஸ்பியருக்குமான டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஒரு சைடும் இஸ் இந்த பக்கம் என்ன பண்ணுமா, சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஒரிஜினல் ஸ்பியர். அப்ப அந்த பெரிய ஸ்பியர் இருக்கு இல்லையா, அந்த ஒரிஜினல் ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியாவை ரைட் சைடும் வச்சு நீங்க ரேஷியோ கால்குலேட் பண்ணணும். ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த மாதிரி மெல்ட் பண்ணும்போது, ஓகேங்களா, மெல்ட் பண்ணும்போது நம்ம என்ன கான்செப்ட் படிச்சிருக்கோம்? ஒரு பெரிய உருவத்தை சின்ன உருவமா மாத்துறீங்கன்னா, அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல சின்ன உருவமா மாத்தும் போது அதுல எத்தனை சின்ன உருவம் கிடைக்கும்? ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப், இந்த இடத்துல என்னவா மாத்துறீங்க? ஒரு பெரிய ஸ்பியரை குட்டி குட்டி ஸ்பியரா மாத்துறீங்க. அப்ப நம்பர் ஆஃப் ஸ்மாலர் ஸ்பியர்ஸ். ஓகேங்களா? குட்டி ஸ்பியர்ஸ் எத்தனை கிடைக்கும்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு மேல என்ன பண்ணணும்? அந்த பெரிய உருவம், ஓகேங்களா, எதை உருக்குறீங்க அதோட வால்யூமை மேல எழுதணும். ஸோ வால்யூம் ஃபார்முலான ஸ்பியரோட வால்யூம் ஃபார்முலா 4/3 பை ஆர் கியூப். இங்க ஆர் என்ன இருக்கு? 10.5 சென்டிமீட்டர் கியூப் இருக்கா? அப்போ 4/3 இன்டூ பை இன்டூ என்ன வரும்? 10.5 இன்டூ 10.5 இன்டூ 10.5. ஓகேவா? ஸோ டிவைடட் பை டினாமினேட்டர்ல அதை என்ன பண்ண போறீங்க? மறுபடியும் ஸ்பியரா தான் மாத்த போறீங்க. அப்போ நீங்க சின்னதா மாத்துறீங்களா, அந்த சின்ன ஸ்பியரோட வால்யூம் எழுதணும். ஓகே, மேல எதை உருக்குறீங்களோ உருக்குறதுக்கு முன்னாடி இருந்த பெரிய உருவத்தோட வால்யூம், கீழே உருக்குனதுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய சின்ன உருவத்தோட வால்யூம். ஸோ அதுவும் ஸ்பியர் அப்படிங்கிறதுனால அதுக்கும் ஃபார்முலா தான் 4/3 பை ஆர் கியூப் தான். ஆனா இங்க எவ்வளவு இருக்கு? ரேடியஸ் 3.5 இன்டூ 3.5 இன்டூ 3.5. ஓகேவா? ஸோ பெரிய வால்யூம் டிவைடட் பை சின்ன வால்யூம் போடும்போது உங்களுக்கு எத்தனை சின்ன ஸ்பியர் கிடைக்கும், அந்த நம்பர் ஆஃப் ஸ்பியரை நீங்க கண்டுபிடிச்சலாம். பட் கேன்சல் பண்ணுவோம் பாருங்க. 4/3 4/3 பைக்கு பை கேன்சல் ஆயிடும். இப்போ 3.5ஆல 10.5 கேன்சல் பண்ணா 3 டைம்ஸ். ஸோ அதே மாதிரி இங்கே கேன்சல் பண்ணா 3 டைம்ஸ், இங்கே கேன்சல் பண்ணா 3 டைம்ஸ். ஸோ ஓவராலா உங்களுக்கு 3 இன்டூ 3 இன்டூ 3 அப்படிங்கிறப்ப என்ன அர்த்தம்? இந்த பெரிய ஸ்பியரை உருக்கி குட்டி ஸ்பியரா மாத்தினீங்கன்னா உங்களுக்கு 27 சின்ன ஸ்பியர் கிடைக்குமா? ஓகேவா? ஸோ 27 ஸ்மாலர் ஸ்பியர் கிடைக்க போகுது. ஓகே, இப்போ எதுக்கு ரேஷியோ கேட்குறாங்க? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஆல் த ஸ்மாலர் ஸ்பியர். ஓகேங்களா? அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போறோம்? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எதுக்கு? சின்ன ஸ்பியருக்கு, ஸ்மாலர் ஸ்பியர். ஆனா எதுக்கு? ஆல், எல்லா ஸ்மாலர் ஸ்பியருக்குமான டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும், அதே மாதிரி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அந்த பிக் ஒரிஜினல் ஸ்பியர் இருக்குல்ல, அந்த பெரிய ஸ்பியர், அதுக்குமான ரேஷியோவை கண்டுபிடிக்க போறோம். சரி, இப்போ ஸ்பியருக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? 4πr². ஓகே, 4πr². அப்ப பாருங்க, சின்ன ஸ்பியருங்கிறப்போ நமக்கு 4 இன்டூ பை இன்டூ ஆர், ரேடியஸ் அதுக்கு எவ்வளோ? 3.5 இன்டூ 3.5 போடுவோம். கரெக்டா? ஸோ இது சின்ன ஸ்பியருக்கு. ஆனா இந்த இடத்துல 4πr² போட்டிருக்கேன்னா ஒரு சின்ன ஸ்பியரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான் 4πr². எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? எல்லா ஸ்பியருக்கும் சேர்த்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்குறாங்க. அப்போ எனக்கு மொத்தம் எத்தனை சின்ன ஸ்பியர் கிடைச்சது? 27. அதனால இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கணும்? ஒரு 27 மல்டிப்ளை பண்ணிக்கணும். புரியுதா? 4πr²னா ஒரு ஸ்மாலர் ஸ்பியரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ எனக்கு ஆல்
அந்த ஸ்மாலர் ஸ்பியரோட டுவெல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்கறதுனால 27ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் அந்த பெரிய ஸ்பியரோட டுவெல் சர்ஃபேஸ் ஏரியா இது ஒன்று தான். ஸோ 4 இன்டூ 5 இன்டூ ஆர் ஸ்கொயர். அப்போ என்னது 10.5 இன்டூ 10.5. புரியுதா? நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பெரிய கொஸ்டின் மாதிரி தோணும். ஓகேங்களா? ஸோ அதிகபட்சம் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு 40 to 45 செகண்ட்ஸ் தான் ஆகும். கான்செப்ட்ல நீங்கள் கிளியராக ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா. இப்போ இதை சால்வ் பண்ணும்போது பாருங்க 4π கேன்சல் ஆகிடுமா? 3.5ல இங்கே கேன்சல் பண்ணும்போது என்ன சொன்னேன்? 3 டைம்ஸ். திரும்ப 3.5ல கேன்சல் பண்ணும்போது என்ன வரும்? 3 டைம்ஸ். இங்கே 27 இருக்கு, இங்கே 3 இன்டூ 3 இருக்கு. அப்போ 3 3s are 9. அப்போ நம்ம இங்கே கேன்சல் பண்ணும்போது 9ஆல கேன்சல் பண்ணால் இங்கே 3 டைம்ஸ் வருமா? ஸோ ஃபைனலி ஆன்சர் என்ன? 3:1. ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 3:1. கொஸ்டின்கான ஆன்சர் வந்து நமக்கு என்ன கிடைக்குது? ஆப்ஷன் டி 3:1 கிடைக்குது. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான், கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. பேசிக்கா ஸ்பியருக்கு வால்யூம் ஃபார்முலா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா போதும் இந்த கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு. அடுத்த கொஸ்டின் இதுல பாருங்க, a 24 meter long wire is broken into 3 pieces. The largest piece has thrice the length of the smallest piece. The difference between the length of two larger piece is equal to the difference between the length of two smaller piece. The length of the largest pieces. இது வந்து எந்த டாபிக் கீழே வரும்? இது நார்மலா பேசிக்கான டாபிக் தான். ஓகேங்களா? நார்மல் அரித்மெட்டிக் தான். இதுல ஜஸ்ட் ஈக்குவேஷன் நீங்க ஃபார்ம் பண்ணாலே போதும். ஓகேவா? இது எந்த டாபிக்குள்ளேயும் இதை நம்ம அடக்க முடியாது. இது பேசிக்கா சிம்பிளிஃபிகேஷன் டாபிக்குள்ள வரக்கூடிய ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேஷன் கொஸ்டின் தான். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நம்மளோட ஜிஎஸ் ப்ரோ ஆப்ல வந்து ஒரு ஃபண்டமெண்டல் கிளாஸ் நம்ம எடுத்தோம். இந்த ஃபண்டமெண்டல் கிளாஸ்ல எப்படி ஒரு கொஸ்டினை ரீட் பண்ணி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றதுங்கிறத நான் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதை படிச்சு நீங்க ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண கத்துருந்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் ஈஸியா சால்வ் பண்ணிருந்துங்களா? ஓகேவா? ஒரு பெரிய லாங் வயர் இருக்கு, அதை 3 பீஸா உடைக்கிறாங்க. ஓகேங்களா? 3 பீஸா உடைக்கிறாங்க, இல்லை 3 பீஸா கட் பண்றாங்க. அந்த மொத்த வயரோட லென்த் எவ்வளோ? 24 மீட்டர். அப்போ 3 பீஸா உடைக்கும் போது 3மே வேற வேற சைஸ்ல வருது. பாருங்க, ஒரு லார்ஜர் பீஸும் இருக்கு, ஸ்மாலஸ்ட் பீஸும் இருக்கு, அதுக்கு இடைப்பட்ட சின்ன சைஸ். ஓகேங்களா? 3 விதவிதமான சைஸ்ல அதை பிரேக் பண்ணியிருக்காங்க. அப்ப நான் என்ன பண்றேன்? எக்ஸ் ஒய் இசட்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? 3 பீஸா உடைக்கிறாங்களா, அந்த 3 பீஸோட லென்த்தையும் பீஸோட லென்த் எக்ஸ், ரெண்டாவது பீஸோட லென்த் ஒய், மூணாவது பீஸோட லென்த் இசட்னு வச்சுக்கிறேன். அப்போ இது 3 சேர்ந்துதான் எவ்வளோ? 24 மீட்டர். சரியா? மொத்தமா 24 மீட்டர் இருக்கு. அதை 3 துண்டா நம்ம வெட்டியாச்சு. 3 துண்டா வெட்டியாச்சு. 3 துண்டா வெட்டினதுக்கு அப்புறம் ஒவ்வொரு துண்டோட அளவையும் நான் என்ன பண்ணிருக்கேன்? எக்ஸ் ஒய் இசட்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? அப்ப இதுல இருக்கிறதுலயே லார்ஜஸ்டா நான் எக்ஸ வச்சுக்கிறேன், இருக்கிறதுலயே ஸ்மாலஸ்டா இசட்டை வச்சுக்கிறேன். ஒய் வந்து ரெண்டுக்கும் நடுவில் உள்ளது. புரியுதா? அப்ப இருக்கிறதுல பெரிய துண்டு வந்து எக்ஸ், அதை விட சின்ன துண்டு ஒய். அப்ப அதை விட சின்ன துண்டு என்னது? இசட். அப்ப லார்ஜஸ்ட்னா எக்ஸ், ஸ்மாலஸ்ட்னா இசட், ரெண்டுக்கும் மிடில் இருக்கக்கூடிய சைஸ் தான் என்னது? ஒய். இது எல்லாமே என்னோட அசம்ஷன் அப்படி வச்சுக்கிட்டேன். இப்ப அடுத்து பாருங்க, the largest piece has the length thrice the length of smallest piece. பாருங்க, the largest piece has length thrice the length of smallest piece. அப்ப எதை லார்ஜஸ்ட்னு வச்சிருக்கேன்? எக்ஸ். எதை ஸ்மாலஸ்ட்னு வச்சிருக்கேன்? இசட். அப்போ இந்த எக்ஸோட அளவு எப்படி இருக்குமா? 3 டைம்ஸ் ஸ்மாலர்ஸ். ஓகேங்களா? இந்த லார்ஜஸ்ட் பீஸோட சைஸ் வந்து ஸ்மாலஸ்ட் பீஸோட சைஸ்ல வந்து த்ரைஸ் இருக்குமா? 3 மடங்கு இருக்குமா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3z. இது ரெண்டாவது ஈக்குவேஷன். புரியுதா? அடுத்து பாருங்க, the difference between the length of two larger pieces is equal to the difference between the length of two smaller pieces. அப்ப 2 largerனா என்னது? எக்ஸ் ஒய்யும் லார்ஜர். இந்த 3லையும் கம்பேர் பண்ணும்போது 2 லார்ஜர் எடுத்தீங்கன்னா எக்ஸ் லார்ஜர், ஒய் வந்து அதுக்கு அடுத்தது. அப்ப 2 லார்ஜர் எடுக்கணும். 2 லார்ஜர் எடுத்ததுக்கு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 2 சின்ன பீஸ் எடுத்து டிஃபரன்ஸ் பார்க்கும்போது கிடைக்கக்கூடிய டிஃபரன்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். கிளியரா சொல்லணும் அப்படின்னா இந்த பாயிண்ட் என்ன தெரியுமா சொல்லுது? 3 பீஸ் இருக்கா, அந்த 3 பீஸ்ல 2 பெரிய பீஸ் எடுத்து டிஃபரன்ஸ் பாருங்க. 2 பெரிய பீஸ் என்னது? எக்ஸும் ஒய்யும். அப்ப எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் நீங்க டிஃபரன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டிஃபரன்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 2 ஸ்மாலர் பீஸ் எடுத்துக்கும். அப்ப 2 ஸ்மாலர் பீஸ்னா என்னது? இருக்கிறதுலயே 2 ஸ்மாலர் எடுக்கணும். அப்ப இசட்டையும் ஒய்யும் எடுக்கணும். அப்ப இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்க்கணும். இப்ப இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தா எவ்வளோ? ஒய் மைனஸ் இசட். இதுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் இசட். இதைத்தான் இந்த ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் ரீட் பண்ணும்போது இந்த 3 ஈக்குவேஷன் எனக்கு கிடைக்குது. இந்த 3 ஈக்குவேஷன் வச்சு தான் இந்த கொஸ்டினை நான் கண்டுபிடிக்க போறேன். என்ன கேட்கறாங்க? the length of the largest piece கேட்கறாங்க. எதை லார்ஜஸ்ட் பீஸ்ன்னு எடுத்தேன்? எக்ஸ். அப்ப எக்ஸோட வேல்யூ என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரி, இது எப்படி சிம்பிளிஃபை பண்றதுன்னு பாருங்க. இங்க மைனஸ் ஒய் இருக்கா? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்? எக்ஸ் அப்படியே வச்சுக்கிறேன். இந்த மைனஸ் இசட் லெஃப்ட் கொண்டு வந்துடும். அப்ப என்ன ஆகும்? எக்ஸ் பிளஸ் இசட்னு மாறும். இந்த ஒய் அங்க போச்சுதுன்னா என்ன ஆகும்? 2yன்னு மாறிடும். புரியுதா? எக்ஸ் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 2y.
எக்ஸ் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 2y. இதை எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ண போறேன், இந்த ஈக்குவேஷனுக்கு வாங்க. இந்த ஈக்குவேஷன்ல எக்ஸ் இருக்கு, இசட் இருக்கா? அப்ப இந்த எக்ஸ் இசட், எக்ஸ் பிளஸ் இசட்டுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், 2y. இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும், இந்த இடத்துல எக்ஸ் பிளஸ் இசட்டுக்கு பதிலாக நான் 2y போட்டா 2y பிளஸ் ஒய் எவ்வளோ, 3y. ஸோ 3y ஈக்குவல் டு எனக்கு என்னன்னு கிடைக்கும், 24ன்னு கிடைக்கும். புரியுதா? எக்ஸ் பிளஸ் இசட்க்கு பதிலாக 2y சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி ஒரு ஒய் இருக்கு, அப்போ 3y. ஒய் ஈக்குவல் டு எவ்வளோ, 8. ஒய் ஈக்குவல் டு எவ்வளோ, 8. எனக்கு தேவை என்ன, எக்ஸ் தான் தேவை. ஓகே, ஒய் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஒய் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நேரா இங்க பாருங்க, இந்த இடத்துல ஒய் எடுத்துட்டு வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்றேன். இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்றேன். அப்ப இதுல சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 16 கிடைக்கும். புரியுதா? எக்ஸ் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 16. ஒய்க்கு வந்து 8 இருக்கு, இங்க நீங்க சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸ் பிளஸ் இசட் ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்குது, 16 கிடைக்குது. ஓகே, அப்ப இதே எடுத்துக்கோங்க, எக்ஸ் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 16. இப்போ இதை எடுத்துக்கோங்க, எக்ஸ் ஈக்குவல் டு என்னது, 3zன்னு இருக்கு. எக்ஸ் ஈக்குவல் டு 3z. அப்ப எக்ஸ் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 16னா இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், 3z சப்ஸ்டியூட் பண்ணலாமா? எக்ஸுக்கு பதிலாக நீங்க 3z சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா இது என்ன ஆகும், 3z பிளஸ் z என்னது, 4z ஈக்குவல் டு 16. இதுல இருந்து என்ன கிடைச்சிடும், z ஈக்குவல் டு 4ன்னு கிடைச்சிடும். புரியுதா? ஸோ z 4ன்னு கிடைச்சிருச்சு. இப்போ z ஈக்குவல் டு 4 கிடைச்சிருச்சுன்னா அதை எடுத்துட்டு வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இப்போ zக்கு பதிலாக நீங்க 4 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா x ஈக்குவல் டு என்ன வரும், 3 into 4, 12. ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் 12. எனக்கு தேவை எக்ஸோட மதிப்பு. ஸோ ஆப்ஷன் ஏ 12 தான் கரெக்டான ஆன்சர். கிளியரா புரியுதா? பேசிக்கான ஒரு கொஸ்டின் தான். ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றோம், ஒவ்வொரு ஈக்குவேஷனை அங்கங்க நமக்கு தேவையான இடத்துல மாத்தி மாத்தி பண்றோம். ஸோ இது எல்லாமே பை ப்ராக்டிஸ் தான் வரும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண தெரியல அப்படின்னா தயவு செஞ்சு இந்த ஃபண்டமெண்டல் கோர்ஸ் பாருங்க. இந்த ஃபண்டமெண்டல் கோர்ஸ்ல எப்படி கொஸ்டினை ரீட் பண்ணணும், ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணணுங்கிறத நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கிளியரா? அடுத்த கேள்வி. இதுல பாருங்க, இது நார்மல் ஒரு ட்ரிக்னோமெட்ரி கொஸ்டின் தான். என்ன கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் sin 80 டிகிரி டிவைடட் பை cos 10 டிகிரின்னு இருக்கு. ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இங்க பாருங்க, cos 10 நம்ம என்ன பண்ணிக்கலாம், cos 10 cos 90 மைனஸ் 18 எழுதும்போது இது என்ன மாறிடும், sin 80 மாறிடும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் எப்படி மாறுதுங்கிறத நம்ம ட்ரிக்னோமெட்ரி கிளாஸ்ல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த இடத்துல சீக்கன் 33 இருக்கா, இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், சீக்கன் 33 கொசிக்கன் 57 டிகிரின்னு எழுதிக்கலாம். அப்ப sin 80 என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். அப்போ 1 மைனஸ். அப்போ sin 57 இருக்கு, கொசிகன் 57 இருக்கு. கொசிகன் 57 என்ன, கொசிகன் 57 1 பை sin 57. அப்ப இதுவும் என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். ஸோ அப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்கும், 1 இருக்கும். ஸோ பிளஸ், ஸோ 1 மைனஸ் 1 பிளஸ் 2. அப்போ 1 மைனஸ் 1 0, 0 பிளஸ் 2 2. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. கிளியரா? இதெல்லாம் ஏன் மாறுது, எப்படி மாறுதுன்னு சொல்லிட்டு இங்க நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. புரியுதா? ஸோ கான்செப்ட் உங்களுக்கு கிளியரா தெரியல அப்படின்னா தயவு செஞ்சு ட்ரிக்னாமெட்ரி வீடியோ பாருங்க, அதுல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எப்படி cos 10 sin 80க்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்லிட்டு. புரியுதா? அதாவது sin 90 மைனஸ் தீட்டா cos தீட்டா, cos 90 மைனஸ் தீட்டா sin தீட்டா, அந்த கான்செப்ட் தான் இது. அடுத்த கேள்வி பாருங்க, a teacher is preparing 15 identical exam folder. ஓகேங்களா? டீச்சர் வந்து என்ன பண்றாங்களா, எக்ஸாம் ஃபோல்டர் ப்ரிப்பேர் பண்றாங்க. அதுல வந்து 15 ஃபோல்டர் ப்ரிப்பேர் பண்றாங்க. ஓகேவா? ஒவ்வொரு ஃபோல்டர்ல என்ன இருக்குன்னா, ஈச் ஃபோல்டர் கண்டெயின் 8 கொஸ்டின் ஷீட் இருக்கு, 6 ஆன்சர் ஷீட் இருக்கு. ஓகேங்களா? ஒவ்வொரு ஃபோல்டர்லயும் கொஸ்டின் ஷீட் வந்து 8 இருக்கு, ஆன்சர் ஷீட் வந்து 6 இருக்கு. ஆனா புக்லெட் தட் இன்க்ளூட் 27 மைனஸ் 3 பை 6 பிளஸ் 4. இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல டைரக்டா ஒரு நம்பரே கொடுத்துருக்கலாம். அது மேல என்ன பண்றாங்க, ஒரு மாதிரி ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்து நம்மள குழப்பறாங்களாம். இந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை. 27 மைனஸ் 3னா எவ்வளவு, 27 மைனஸ் 3 24. அப்ப 24 பை 6, 24 பை 6னா எவ்வளவு, 4, 4 பிளஸ் 4 எவ்வளவு, 8. அப்போ ஆக்சுவலா இதோட வேல்யூ என்ன, 8ன்னு கொடுக்கறதுக்கு பதிலாக இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப இதை எப்படி ரீட் பண்ணும், அண்ட் a booklet that includes 8 additional pages. ஓகேவா? how many total sheets and pages does the teacher prepare for all 15 folders? புரியுதா? அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போறோம், ஒரு ஃபோல்டருக்கு நமக்கு எத்தனை ஷீட் இல்ல எத்தனை பேஜ் வேணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஒரு ஃபோல்டருக்குள்ள என்ன இருக்கு, சிம்பிளான கொஸ்டின் இது. நம்ம பார்க்கும்போது ஏதோ வித்தியாசமா கேட்டிருக்காங்களோன்னு சொல்லிட்டு தோணும். ஆனா ஒண்ணுமே இல்லை, ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நம்ம பாருங்க, ஒரு ஃபோல்டருக்குள்ள 8 கொஸ்டின் ஷீட் இருக்கு. ஓகே, பிளஸ் 6 ஆன்சர் ஷீட் இருக்கு. அது போக என்ன இருக்கு, ஒரு 8 அடிஷனல் பேஜ் இருக்கு. புரியுதா? அப்ப இது அவ்வளோத்தையும் ஆட் பண்ணுங்க. அப்போ ஒரு ஃபோல்டருக்கு எனக்கு எத்தனை ஷீட் தேவை, 8 8 16, 16 ஒரு 6 எவ்வளோ, 22. புரியுதா? ஒரு ஃபோல்டருக்கு எனக்கு எவ்வளவு தேவை, 22 ஷீட் தேவை. அப்போ மொத்தம் எத்தனை ஃபோல்டர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, 15 ஃபோல்டரா,
15 × 22 போட்டால் எனக்கான ஆன்சர் வந்துருப்போம். 15 × 22 எவ்வளோ? 330. அப்போ எனக்கு தேவை 330 ஷீட்டு, இல்லைன்னா 330 பேஜுன்னு கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிளியரா புரியுதா? கிளியரா புரியுதா? டோட்டலா 330 ஷீட்டு அண்ட் பேஜஸ் நமக்கு தேவைப்படுது. ஏன்னா இங்க பாருங்க, 8 கொஸ்டின் ஷீட்னு சொல்லியிருக்காங்க, 6 ஆன்சர் ஷீட்னு சொல்லியிருக்காங்க, அடுத்த புக்லெட்ல வந்து 8 பேஜஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம எல்லாத்தையுமே சேர்த்துட்டோம். அப்ப இந்த 8ம் 6ம் ஷீட்டை மென்ஷன் பண்ணுது, இந்த 8 எதை மென்ஷன் பண்ணுது? பேஜை மென்ஷன் பண்ணுது. அப்ப ஃபுல்லா ஆட் பண்ணோம்னா 22 ஷீட் அண்ட் பேஜஸ் இருக்கும். அப்ப 22 ஷீட் அண்ட் பேஜஸ் இருக்கு. மொத்தம் 15 ஃபோல்டருங்கிறப்போ 15 × 22 மொத்தம் 330 ஷீட் அண்ட் பேஜஸ் இருக்கும். 330 ஷீட் அண்ட் பேஜஸ் இருக்கும். ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் 330. அடுத்த கேள்வி இது பாருங்க. இஃப் a - 1 the whole cube plus a - 4 the whole cube plus a - 7 the whole cube equal to 3 into a - 1 a - 4 a - 7. இது வந்து என்ன கான்செப்ட்? அல்ஜிப்ரால இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? இஃப் a cube plus b cube plus c cube equal to 3abc இப்படி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன எடுத்துக்கலாம்? தென் ரெண்டு கண்டிஷன் உண்டு. a plus b plus c equal to 0ன்னு எடுத்துக்கலாம், அல்லது a equal to b equal to c ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் உங்களுக்கு எப்போல்லாம் a cube plus b cube plus c cube equal to 3abc ன்னு வருதோ அப்போல்லாம் ஒன்று இந்த கண்டிஷன் பாசிபிளா இருக்கும், அல்லது இந்த கண்டிஷன் பாசிபிளா இருக்கும். புரியுதா? இந்த ரெண்டு கண்டிஷன்ல ஏதாச்சும் ஒன்று எடுக்கணும். நம்ம ஒன்று ஃபர்ஸ்ட் இதை எடுத்து செக் பண்ணுவோம், இதை எடுத்து செக் பண்ணி பார்ப்போம். இது வரல வச்சுக்கோங்களேன், அப்போ இதை எடுத்து செக் பண்ணுவோம். இதை எப்படி நம்ம கரெக்டாக யூஸ் பண்றதுங்கிறது நான் தெளிவாக அல்ஜிப்ரா கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ யூடியூப்ல அல்ஜிப்ரா சீரிஸ் ஃப்ரீயாவே அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு ஃபுல்லா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி கான்செப்டை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நீங்க அல்ஜிப்ரா எஸ்எஸ்சி சிஜிஎல் லெவலுக்கு நான் எடுத்திருக்கிறேன். ஸோ நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அல்ஜிப்ரால இருக்கக்கூடிய என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின் இருக்கு, ஒவ்வொன்றும் என்ன மெத்தட்ல சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளியரா நான் அதில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு அல்ஜிப்ரா பத்தி ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அதுக்கப்புறம் அல்ஜிப்ரால என்ன கொஸ்டின் கேட்டாலும் உங்களால ஈஸியா அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்க எப்படி இருக்கு. எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இந்த இடத்துல a - 1 இருக்கு. அப்ப இதை ஏன்னு வச்சுக்கோங்க. இதான் a, இதான் என்னது? b, இதான் என்னது? c. புரியுதா? அப்ப a cube plus b cube plus c cube. அப்ப இங்க என்ன இருக்கு? 3 into a into b into c. இந்த ஃபார்முட்ல தானே இருக்கு. a க்கு பதிலா a - 1 இருக்கு, b க்கு பதிலா a - 4 இருக்கு, c க்கு பதிலா a - 7 இருக்கு. அப்ப a cube plus b cube plus c cube equal to 3abc ன்னு இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? a plus b plus c equal to 0ன்னு அர்த்தம். அப்ப a க்கு பதிலா என்ன இருக்கு? a - 1. அப்ப a - 1 plus b க்கு பதிலா என்ன இருக்கு? a - 4 plus c க்கு பதிலா என்ன இருக்கு? a - 7. இதோட வேல்யூ எவ்வளோ? 0. அப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு a யோட வேல்யூ கிடைச்சோம். ஓகேவா? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கு. இந்த இடத்துல ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் a. a என்னங்கிறதா நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? சில பிரிண்ட் ஆகல, மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை சால்வ் பண்ணும்போது எனக்கு a யோட வேல்யூ என்னங்கிறது கிளியரா கிடைக்கும். பாருங்க, a plus a plus a எத்தனை a இருக்கு? 3a இருக்கு. ஓகேவா? ஈக்குவல் டு 7 8 -12 கிடைக்கும். அப்போ ரைட் சைடு போச்சுதுன்னா +12. அப்போ a ஈக்குவல் டு 3ஆல கேன்சல் பண்ண எவ்வளோ? 4. ஸோ ஏயோட மதிப்பு 4. கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் A4. கிளியரா? அடுத்த கொஸ்டின் இல்ல பாருங்க. A dealer allowed a 73% discount on an article and was still able to manage a 56% profit. Find the ratio of the cost price to the listed price. இந்த இடத்துல லிஸ்டட் பிரைஸ்னா என்னது? எதை லிஸ்டட் பிரைஸ்னு சொல்லுவோம்? லிஸ்ட் பிரைஸ்னாலும் மார்க் பிரைஸ்னாலும் ஒண்ணுதான். புரியுதா? மார்க் பிரைஸ், காஸ்ட் பிரைஸ். ஓகேவா? காஸ்ட் பிரைஸ்க்கும் மார்க் பிரைஸ்க்கும் ரேஷியோ கேட்கறாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். இது எல்லாமே நம்ம வந்து தெளிவா இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இதே மாதிரி கொஸ்டின் நம்ம எடுத்துருக்கிறோம். சரியா? ஸோ இப்போ பாருங்க என்ன பண்ணணும், நமக்கு இந்த இடத்துல காஸ்ட் பிரைஸ்க்கும் மார்க் பிரைஸ்க்குமான ரேஷியோ எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோம். நம்ம ஒரு சின்ன ஃபார்முலா மாதிரி படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஒரு சின்ன ஃபார்முலா மாதிரி படிச்சிருப்போம். அது இதில் அப்ளை பண்ணா போதும் ஈஸியா ஆன்சர் கிடைச்சிடும். கிளியரா? என்னது காஸ்ட் பிரைஸ்னா மேல 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ், கீழே 100 பிளஸ் ஆர் மைனஸ், என்ன பிளஸ் ஆர் மைனஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ். இவ்வளவுதாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு இந்த ஒரு சின்ன ஃபார்முலான்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலா இந்த ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஏன் இப்படி வருதுங்கிறத கூட நான் கிளாஸ்ல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். எப்பவுமே நம்ம கிளாஸ் எப்படி இருக்குன்னா, டைரக்டா ஷார்ட்கட் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். கான்செப்ட் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த கான்செப்டை தெளிவா புரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அதுல எப்படி ஷார்ட்கட் யூஸ் பண்றதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கான்செப்ட் கிளியரா தெரியணும். புரியுதா? ஸோ இப்போ இது வந்து ஷார்ட்கட் தான். இது வந்து ஈஸியா காஸ்ட் பிரைஸ்க்கும் மார்க் பிரைஸ்க்கும் நமக்கு எப்போல்லாம் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுக்கலாம், அல்லது டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் லாஸ் பர்சன்டேஜ் கொடுக்கலாம். இப்போ டிஸ்கவுண்ட் கூட ப்ராஃபிட்டோ லாஸோ கொடுத்துட்டு இந்த மாதிரி காஸ்ட் பிரைஸ் மார்க் பிரைஸ் கேட்டாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுவோம், இந்த ஷார்ட்கட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். கிளியரா? ஸோ இப்போ இதுல ஜஸ்ட்
அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா போதும். பாருங்க, காஸ்ட் பிரைஸ் டிவைடட் பை மார்க் பிரைஸா ஈக்குவல் டு மேல என்ன போட்டிருக்கேன், 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ்னு போட்டிருக்கீங்க. எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்களா, 73%. அப்போ 100 மைனஸ் 73னா எவ்வளோ வரும், 100 மைனஸ் 73னா இங்கே என்ன வரும், 27 வரும். கீழே என்னது 100 பிளஸ் ஆர் மைனஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ் போட்டிருக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன அர்த்தம், பிளஸ்ன்னா ப்ராஃபிட். ஓகேங்களா, அதாவது உங்களுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்கன்னா பிளஸ் பண்ணிக்கோங்க, லாஸ் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்கன்னா மைனஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, 56% ப்ராஃபிட். அதாவது அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு அர்த்தம் என்ன, ஒரு டீலர் ஒரு ஆர்டிக்கல்ல 73% டிஸ்கவுண்ட் வச்சு வித்தாலும் அவருக்கு அந்த ஆர்டிக்கல் வித்ததுல 56% ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. அப்பனா இந்த ஆர்டிக்கலோட ஒரிஜினல் காஸ்ட் பிரைஸ்க்கும் அந்த ஆர்டிக்கலோட மார்க் பிரைஸ்க்குமான ரேஷியோ கேட்கறாங்க. மார்க் பிரைஸ்னா என்ன, காஸ்ட் பிரைஸ்னா என்னங்கிறதுல கிளியர் ஐடியா வேணும். அதுக்கு தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். சும்மா கொஸ்டினை எப்பவுமே வாசிச்சு அப்படியே மனப்பாடம் பண்ணக்கூடாது. இப்படி கேட்டா இப்படி பண்ணணும், இப்படி கேட்டா இப்படி பண்ணணும் அப்படி நீங்க படிச்சீங்கன்னா நான் எழுதி வச்சுக்கோங்க, நீங்க என்னைக்குமே உங்களுக்கு மேக்ஸ் வராது. புரியுதா? ஸோ மேக்ஸ் உங்களுக்கு நல்லா வரணும் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் என்ன, எப்படி நடக்குது, ப்ராசஸ் என்னங்கிறத தெளிவா பேசிக்ல இருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. எப்பவுமே எந்த ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறதுனாலும் ஃபவுண்டேஷன் அதுதான் பேசிக், அது ரொம்ப முக்கியம். ஸோ ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு டைம் ஆகத்தான் செய்யும். ஒரு வீடு கட்டுறீங்கன்னா என்னது, ஃபவுண்டேஷன் பண்ணீங்கன்னா ஃபவுண்டேஷனுக்கு தான் அதிக டைம் எடுப்பாங்க. மற்றபடி மேலே கடகடன்னு கட்டிட்டு போயிடுவாங்க. கீழே ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு குழி தோண்டணும், இது பண்ணணும், அதாவது கான்கிரீட் போடணும், கல் வைக்கணும், எல்லாம் இது பண்ணணும். அடுத்து அது செட் ஆகுறதுக்கான நாட்களை கொடுக்கணும். புரியுதா? அப்ப பேசிக் போடுறதுக்கு நீங்க டைமே கொடுக்காம எப்படி டாப் லெவலுக்கு போக முடியும்? ஸோ எல்லாருமே கேட்கக்கூடியது அதேதான் சார். நான் ரொம்ப வருஷமா படிச்சுக்கிட்டே இருக்கேன், எனக்கு வந்து ஒரு கிளாரிட்டியே கிடைக்க மாட்டேது, கொஸ்டின் கேட்டா சால்வ் பண்ணவே முடியல, இங்க சால்வ் பண்ணும்போது நான் படிக்கிறேன், நல்லா தான் போடுறேன், ஆனா எக்ஸாம்ல போகும்போது என்னால பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களோட ஃபவுண்டேஷன் ரொம்ப வீக்கா இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? ஸோ ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு, ஃபவுண்டேஷனை கத்துக்கிறதுக்கு டைம் கொடுங்க. நீங்க டைம் கொடுத்து ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளா இருக்கும், கடகட நீங்க முடிச்சுட்டு போயிடலாம். புரியுதா? ஸோ அதனால ரொம்ப தெளிவா படிங்க, எல்லாத்தையுமே பேசிக்ல இருந்து படிங்க, ஷார்ட்கட் பின்னாடி போகாதீங்க. ஓகேவா? ஸோ நான் இப்பவுமே சொல்றேன், இந்த வீடியோலாம் நீங்க பாக்குறீங்கன்னா இதெல்லாம் திரும்ப திரும்ப மென்ஷன் பண்றது என்னன்னா, உங்களுக்கு இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கூட நான் என்ன பண்ணிருக்கேன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டிஸ்கவுண்ட் எல்லாமே வந்து நான் ஃப்ரீயா தான் அவைலபிளா வச்சிருக்கேன். மேக்ஸிமம் ஒரு 90% ஆஃப் த அரித்மெட்டிக் வந்து உங்களுக்கு யூடியூப்ல ஃப்ரீயாவே இருக்கு. எல்லாமே ஒர்த்தான கண்டென்ட், பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் எடுத்து வச்சிருக்கேன். எல்லாத்தையுமே கிளியரா பாருங்க, உங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ கீழே மார்க் பிரைஸ் ப்ராஃபிட் கொடுத்ததுனால 100 பிளஸ் ப்ராஃபிட் போடுவோமா, அப்போ இந்த இடத்துல இவ்வளோ 156. சரியா? ஸோ அப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வருது பாருங்க, 9 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா, சரி 3 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 9 3s are 27. இங்கே நமக்கு என்ன வரும், 5 3s are 15, அப்புறம் 2 3s are 6. 5 3s are 15, 2 3s are 6. இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது, ஏன்னா 52 3 கேன்சல் ஆகாது. ஸோ அப்போ காஸ்ட் பிரைஸ்க்கு மார்க் பிரைஸ் அவங்க கேட்டது என்ன, காஸ்ட் பிரைஸ் டு மார்க் பிரைஸ் தான் கேட்டாங்க. அப்போ ஆன்சர் என்ன, 9:52. கொஸ்டின்கான ஆன்சர் வந்து 9:52. நெக்ஸ்ட் இது பாருங்க, இது நார்மல் சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் கான்செப்ட் தான். என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பெரிய எக்ஸ்பிரஷன் கொடுத்து இதை சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. கவனமா பாருங்க எப்படி சிம்பிளிஃபை பண்றதுன்னு. இந்த கொஸ்டின்ல மேல என்ன இருக்கு, 5 3x + 4 இருக்கு, பிளஸ் இருக்கு இந்த இடத்துல பாருங்க, நடுவில் பிளஸ் இருக்கு. அடுத்து 125 பவர் x + 1 இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை ஃபர்ஸ்ட் எப்படி சேஞ்ச் பண்றேன்னு பாருங்க. 5 பவர் 3x + 4, இந்த பிளஸ் இருக்கு, அது அப்படியே இருக்கட்டும். 125 எப்படி எழுதலாம், 5 பவர் 3ன்னு எழுதலாமா? அப்போ 5 பவர் 3ன்னு எழுதினீங்கன்னா 5 பவர் 3 த ஹோல் பவர் x + 1ன்னு இருக்குமா? அப்போ பவர் டு த பவர்னா மல்டிப்ளை ஆகும். அப்போ 5 பவர் 3x + 3ன்னு மாறிடும், டிவைடட் பை. அதே மாதிரி இந்த 125 5 பவர் 3ன்னு எழுதலாம். அப்போ இதே எப்படி எழுதிக்கலாம், 5 பவர் 3x + 3ன்னு எழுதலாம். அடுத்த மைனஸ் இருக்கு, 5 பவர் 3x + 2. ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த மாதிரி மாத்திட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்களேன், 5 பவர் 3x + 4 இருக்கா? எப்பவுமே நம்ம எப்படி எழுதுவோம், a பவர் m இன்டூ a பவர் n இருந்ததுன்னா a பவர் m + n எழுதுவோம். இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியும். a பவர் m இன்டூ a பவர் n a பவர் m + n எழுதுவோம். இப்போ இதை ரிவர்ஸ்ல எழுதலாம். எப்போ உங்களுக்கு a பவர் m + n இருக்கோ அதை எப்படி எழுதிக்கலாம், a பவர் m இன்டூ a பவர் n எழுதலாம். இங்க எனக்கு பாருங்க 5 பவர் 3x + 4 இருக்கு. இதை நான் எப்படி எழுத போறேன் அப்படின்னா, 5 பவர் 3x இன்டூ 5 பவர் 4ன்னு எழுதிக்கலாம். தப்பு இல்லை தானே? 5 பவர் 3x + 4 5 பவர் 3x இன்டூ 5 பவர் 4ன்னு எழுதலாம். அப்போ நடுவில் இன்டூ இருக்கு. அப்போ இதுதான் இப்படி மாறி இருக்குன்னா இதை இப்படியும் மாத்திக்கலாம், தப்பு இல்லை. அப்போ அதே மாதிரி அடுத்தது பாருங்க, அடுத்து என்ன இருக்கு, 5 பவர் 3x + 3 எப்படி எழுதலாம், 5 பவர் 3x இன்டூ 5 பவர் 3ன்னு எழுதிக்கலாமா? ஸோ அதே மாதிரி டினாமினேட்டருக்கு வாங்க, 5 பவர் 3x இன்டூ 5 பவர் 3 மைனஸ் 5 பவர் 3x
இன்டூ 5 பவர். இந்த ஸ்டெப்பை கரெக்டாக எடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சுது. இப்போ மேலே பாருங்க நடுவில் ப்ளஸ் இருக்கு, இங்கேயும் 5 பவர் 3x இருக்கு, இங்கே 5 பவர் 3x. அப்போ 5 பவர் 3x காமனாக வெளியே எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு உள்ள என்ன இருக்கும்? 5 பவர் 4 ப்ளஸ் 5 பவர் 3 இருக்கும். 5 பவர் 4 ப்ளஸ் 5 பவர் 3 இருக்கும். ஸோ அது மாதிரி டினாமினேட்டரில் நீங்கள் என்ன பண்ண போறீங்க? 5 பவர் 3x காமனாக வெளியே எடுக்க போறீங்க. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்கும்? 5 பவர் 3 இருக்கும் மைனஸ் 5 பவர் 2 இருக்கும். கரெக்டா? அப்போ 5 பவர் 3xும் 5 பவர் 3x என்ன ஆயிடுச்சு? கேன்சல் ஆயிடுச்சு. 5 பவர் 4னா எவ்வளோ? 625. 5 பவர் 3னா எவ்வளோ? 125. 625ஐயும் 125ஐயும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 750. 625 plus 125 750. இங்க 5 பவர் 3 125 minus 25னா எவ்வளோ? 100. ஸோ இப்போ 0க்கு 0 கேன்சல் ஆயிடும். 75/10னா எவ்வளோ ஆன்சரு? 7.5. புரியுதா? ஸோ பாருங்க கொஸ்டின் வந்து எவ்வளோ குவாலிட்டியாக கேட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. புரியுதா? ஸோ குரூப் டி அப்படிங்கிறதுனால ரொம்ப சிம்பிளா எடுத்துக்க முடியாது. இனி வரக்கூடிய எக்ஸாம்ஸ்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஏன்னா அடுத்த ஆர்ஆர்பி என்டிபிசி இருக்கு. ஸோ நீங்க என்டிபிசி எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் கொடுக்கக்கூடிய சீரீஸ்ல இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் அது எல்லாமே. இல்ல பாருங்க, ராஜு வாக்ஸ் டு his office 3.5 kilometer away from home. In the morning, he covers a distance in 1.5 hours. Whereas, while returning home, in the evening, he takes 30 minutes more to cover the same distance. Find the average speed during the two-way journey. அப்போ மொத்தமா வீட்டில இருந்து ஆஃபீஸ் மொத்தம் 3.5 கிலோமீட்டர் இருக்கு. வீட்டில இருந்து ஆஃபீஸ் மொத்தம் 3.5 கிலோமீட்டர் இருக்கு. அவர் என்ன பண்றாரு? ஃபர்ஸ்ட் காலையில வீட்டில இருந்து ஆஃபீஸ்க்கு போறதுக்கு 1.5 மணி நேரம் எடுத்துக்கிறாரு. திரும்ப ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு ரிட்டர்ன் வரும்போது என்ன ஆகுறாரு? எக்ஸ்ட்ரா ஒரு 30 நிமிஷம்னா நான் 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறாரு. அப்புறம் 2 மணி நேரம் எடுத்துக்கிறாரு. இப்போ நார்மலான கொஸ்டின் தான் இது. நான் ஒரு சிலருக்கு கன்ஃபியூஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? ஸோ இது வந்து ஹோம் புரியணும்னா கொஸ்டின் வந்து எப்படி கேட்குறாங்கிறது புரியணும். ஹோம்ல இருந்து ஆஃபீஸ் தூரம் எவ்வளோ? இந்த டிஸ்டன்ஸ் தான் 3.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு ராஜு? வீட்டில இருந்து ஆஃபீஸ்க்கு போறாரு. போறதுக்கு அவர் எடுத்துக்கக்கூடிய டைம் எவ்வளோ? 1.5 மணி நேரம். 1.5 ஹவர்ஸ். அதே இது ரிட்டர்ன் ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வரதுக்கு அவர் எடுக்கக்கூடிய டைம் எவ்வளோ? எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 மணி நேரமா. அப்போ எவ்வளோ? 2 ஹவர்ஸ். இப்போ இங்க என்ன கேட்குறாங்க? ஆவரேஜ் ஸ்பீட் என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா என்ன? டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். அப்போ மொத்தமா இந்த 2 ஜேர்னிக்கும் சேர்த்து போயிட்டு வரதுக்கு பாத்தீங்களா, 2-வே ஜேர்னி போறதுக்கும் வரதுக்கும் சேர்த்து ஆவரேஜ் ஸ்பீட் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ போறதுக்கு வரதுக்குன்னா மொத்தமா அவர் கவர் பண்ண டிஸ்டன்ஸ் எவ்வளோ? போகும்போது ஒரு 3.5, வரும்போது ஒரு 3.5, மொத்தம் 7 கிலோமீட்டர். அவர் கவர் பண்ண டோட்டல் டிஸ்டன்ஸ் 7 கிலோமீட்டர். டைம் பாத்தீங்கன்னா போறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம், வரதுக்கு ஒரு 2 மணி நேரம். அப்போ 1.5 + 2 எவ்வளோ? 3.5 மணி நேரம் எடுத்துக்கிறாரு. ஸோ 3.5. மேல கிலோமீட்டர், கீழே அவர். அப்போ ஆன்சர் எனக்கு எதுல கிடைக்கும்? கிலோமீட்டர் பெர் ஹவர்ல கிடைக்கும். 3.5ஆல கேன்சல் பண்ண எவ்வளோ? 2 டைம்ஸ். ஸோ ஆன்சர் இஸ் 2 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 2. அடுத்து பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ங்க. அதாவது என்னன்னா, இந்த இடத்துல இவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க. இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான கொஸ்டின் தான். கண்டிப்பா எக்ஸாம்ல இதை கேட்டீங்கன்னா ஸ்கிப் தான் பண்ணணும். புரியுதா? ஒருவேளை நீங்க எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இந்த கொஸ்டின் கொடுக்கணும். இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு கீழே வருது. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். எப்படி இதை சால்வ் பண்றதுன்னு சொல்லிட்டு பாருங்க. ஓகேவா? இஃப் த மீன் அண்ட் மோட் ஆர் ஈக்குவல் ஃபார் த கிவன் டேட்டா, ஃபைண்ட் எக்ஸ். எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்குமா? லெஸ் தென் 6. கண்டிப்பா எக்ஸோட வேல்யூ 6 விட சின்ன நம்பர்னு சொல்லிட்டாங்க. அப்ப இதுல உங்களுக்கு என்ன தெரியணும்? இவங்க கொடுத்திருக்கிற டேட்டா எப்படி ரெப்ரசன்ட் ஆயிருக்குன்னு தெரியணும். இது என்ன டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்கு? இது வந்து கண்டினியூவஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்கு. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து தெளிவாக நான் வந்து ஆப்ல தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஆப்ல நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருந்தாலும் எந்த வீடியோலையும் இல்லாத மாதிரி பேசிக்ல இருந்து கிளியரா எல்லாத்தையும் தெளிவா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். புரியுதா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிளாஸ் இருக்கும். இந்த 6 கிளாஸ்ல உங்களுக்கு டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி எப்படி கொடுக்குறாங்க, ஒவ்வொன்றுக்கும் எப்படி நம்ம அவங்க கேட்கக்கூடிய அந்த மீனு, மோடு, மீடியன், ரேஞ்சு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், வேரியன்ஸ், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன்ஸ், குவார்டைல், டிசைல் எல்லாத்தையுமே பத்தி தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதை இப்போ நான் சால்வ் பண்றது தெளிவா புரியும். இருந்தாலும் பாருங்க, என்ன சொல்லிட்டாங்க, இவங்க கொடுத்துருக்கிற இந்த டேட்டாக்கு மீனும் மோடும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்போ உங்களுக்கு மீன் கண்டுபிடிக்க தெரியணும், மோடு கண்டுபிடிக்க தெரியணும். புரியுதா? மீனும் மோடும் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சதுன்னா இந்த கொஸ்டினை ஈஸியா சால்வ் பண்ணலாம். இருந்தாலும் பாருங்க, இந்த இடத்துல எனக்கு ஃப்ரீக்வன்சி இந்த இடத்துல எக்ஸ் இருக்கு. ஆனா எக்ஸோட வேல்யூ 6 விட கம்மின்னு சொல்லியிருக்காங்க. இது முக்கியமான பாயிண்ட். இது இருந்தாதான் உங்களுக்கு மோடு கால்குலேட் பண்ண முடியும். சரி, ஃபர்ஸ்ட் நான் மீன் கால்குலேட் பண்றேன். சரியா? முதல்ல என்ன பண்ணுவோம்? மீன் கால்குலேட் பண்ணுவோம். சரியா? மீன் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம்? இந்த மாதிரி கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மிட் பாயிண்ட் எடுத்துக்கோமா? மேல இன்டர்வல் கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த இன்டர்வல் எப்படி இருக்கு பாருங்க, 15 to 25 இருக்கு. அப்போ இது ரெண்டுக்கும் மிட்னு பார்க்கும்போது எவ்வளோ? 20.
ஓகே, ஒன்றும் ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. அப்போ 25 30 40 40 2 20. அப்போ 25 டு 30னா இதுக்கு மிட் பாயிண்ட் எவ்வளோ? 30 வரும். 35 டு 45னா இதுக்கு மிட் பாயிண்ட் எவ்வளோ? 40 வரும். சரியா? அப்போ மீன் கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவோம் பாருங்க. 20 இன்ட்டு 6 120 இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணுங்க. 30 இன்ட்டு 10 எவ்வளோ? 300. 40 இன்ட்டு எக்ஸ், அப்போ 40x டிவைடட் பை டோட்டல் ஃப்ரீக்வன்சி எழுதுவோம். அப்போ 10 + 6 + எக்ஸ், அப்போ 16 + எக்ஸ், 16 + எக்ஸ். இதுதான் என்னது? மீன். இப்போ அடுத்த மோடு கால்குலேட். சரியா? ஸோ மோடு கால்குலேட் பண்றதுக்கு ஃபார்முலா எப்படி இருக்கும்? மோடுக்கான ஃபார்முலா வந்து இப்போ நான் எழுதுறேன், கவனமா பாருங்க. கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனோட மோட் ஃபார்முலா இப்போ எழுத போறேன். ஸோ எல் பிளஸ், ஓகேவா? ஸோ எல் பிளஸ் f1 minus f0 divided by 2f1 minus f0 minus f. ஸோ கொஞ்சம் பெரிய ஃபார்முலா தான் இது, ஆனால் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனில் மோடு கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. எல் பிளஸ் f1 minus f0 divided by 2f1 minus f0 minus f2 into cன்னு சொல்லிட்டு இதில் ஒவ்வொன்றும் என்னங்கிறது தெரியணும் முத. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எல்லுங்கிறது என்னன்னா லோயர் லிமிட் ஆஃப் த மோடல் கிளாஸ் அப்படிம்பாங்க. மோடல் கிளாஸ்னா என்ன? மோடுனா ஆக்சுவலா என்ன? மோடுக்கு அர்த்தம் என்ன? ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா அந்த டேட்டால எந்த வேல்யூ நிறைய முறை வந்திருக்கோ அதை தான் நம்ம மோடுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? முகடு, தமிழ்ல முகடுன்னு சொல்லுவோம். எந்த வேல்யூ நிறைய டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மோடுன்னு சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன், கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்கும்போது இந்த இருக்கா இங்க கீழே குவான்டிட்டின்னு சொல்லியிருக்காங்களா, இந்த குவான்டிட்டி தான் என்னது? உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி. இந்த குவான்டிட்டி தான் என்னது? உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி. அப்போ 15ல இருந்து 25க்குள்ள 6 டேட்டா இருக்கு, 25ல இருந்து 35 இந்த ரேஞ்சில் 10 டேட்டா இருக்கு, 35ல இருந்து 45க்குள்ள இங்க எக்ஸ் டேட்டா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 6 10 எக்ஸ் இதுல எது பெரிய நம்பரோ அதுதான் மோடல் கிளாஸா எடுத்துக்கணும். இதுல எது பெரிய நம்பரோ அதுதான் மோடல் கிளாஸா எடுத்துக்கணும். அப்போ இதுல எது பெருசு? 6 இருக்கு, 10 இருக்கு, ஆனா எக்ஸ் எனக்கு தெரியாது. அதுக்கு தான் இந்த பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. எக்ஸ் என்னன்னு சொல்லிட்டாங்க? 6 விட சின்ன நம்பர்னு சொல்லிட்டாங்க. அப்ப எக்ஸ் 6 விட சின்ன நம்பர்னா அப்ப எக்ஸோட வேல்யூ 6க்கு கீழே தான் இருக்க போகுது. அப்போ 6 10 எக்ஸ் இது மூணுலயே பெரிய வேல்யூ என்னது? இந்த 10 தான். அப்ப இதைத்தான் நம்ம என்ன எடுக்கணும்? இதுதான் என்னது? மோடல் கிளாஸ். இதுதான் என்னது? மோடல் கிளாஸ். இதை பத்தி இன்னும் தெளிவா தெரியணும்னா தயவு செஞ்சு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாருங்க. ஓகேவா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இதெல்லாம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்களான்னு பாருங்க. ஓகேவா? நீங்க ஒரு கிளாஸ் பாக்குறீங்கன்னா சும்மா ஃபார்முலா படிச்சோம் இது பண்றோம்னு சொல்லிட்டு இது பண்ணிட கூடாது. ஸோ மோடல் கிளாஸ், இந்த மோடல் கிளாஸோட லோயர் லிமிட். அப்ப இதான் மோடல் கிளாஸ்னா மேல இருக்கு இல்லையா இந்த 25 டு 35 இதுதான் கிளாஸ் இன்டர்வல். இதுல இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது லோயர் லிமிட், மேல இருக்கிறது அப்பர் லிமிட். ஓகேங்களா? 25ங்கிறது லோயர் லிமிட், 35ங்கிறது அப்பர் லிமிட். அப்ப இந்த மோடல் கிளாஸோட லோயர் லிமிட் அப்ப இது எவ்வளோ? 25. அப்ப இந்த 25. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 25 தான் எல்லோட வேல்யூ. எல்லோட வேல்யூ நமக்கு எவ்வளவு கிடைக்குது? 25. அடுத்த இந்த f0னா என்ன, f1னா என்ன, f2னா என்னங்கிறத பார்ப்போம். புரியுதா? ஸோ f1 அப்படிங்கிறது, இந்த f1ங்கிறது வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் மோடல் கிளாஸ். அதாவது இதான மோடல் கிளாஸ்னு சொன்னா அப்ப இந்த மோடல் கிளாஸோட ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா அதோட ஃப்ரீக்வன்சி எவ்வளோ? 10. அப்போ 10 மைனஸ் f0ங்கிறது இந்த மோடல் கிளாஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடியது. மோடல் கிளாஸோட முன்னாடி அதோட ப்ரிசீடிங் கிளாஸ். மோடல் கிளாஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய கிளாஸ் எது? இதுதான் மோடல் கிளாஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய கிளாஸ். இதோட ஃப்ரீக்வன்சி இந்த 6 இருக்கு இல்லையா அதுதான் என்னது? f0. ஓகேவா? அதுதான் என்னது? f0. ஓகே, டிவைடட் பை. அப்ப புரியுதா? f1ங்கிறது மோடல் கிளாஸோட ஃப்ரீக்வன்சி, f0ங்கிறது மோடல் கிளாஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய கிளாஸோட ஃப்ரீக்வன்சி. அப்ப f2ங்கிறது என்னது? மோடல் கிளாஸ்க்கு அடுத்து இருக்கக்கூடிய கிளாஸோட ஃப்ரீக்வன்சி. சரியா? ஸோ 10 மினிட்ஸ். அப்ப 2 f1 போடுவோமா? அப்ப 2 இன்டூ 6 அப்ப 12 மைனஸ் f0. சரி, f1 வந்து 10. வெயிட் பண்ணுங்க 1 செகண்ட். f1 வந்து நமக்கு f1 வந்து மோடல் கிளாஸ் தான். அப்போ இந்த இடத்துல 2 இன்டூ 10ங்கிறப்ப என்ன வரும்? 20 மைனஸ் f0ங்கிறது ப்ரெசீடிங் கிளாஸ். ஓகேங்களா? முன்னாடி இருக்கக்கூடிய கிளாஸோட ஃப்ரீக்வன்சி. ஸோ 6 மைனஸ் f2ங்கிறது என்னது? மோடல் கிளாஸ்க்கு நெக்ஸ்ட் அதை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய கிளாஸோட ஃப்ரீக்வன்சி. அது என்னது? எக்ஸ் இன்டூ இந்த இடத்துல சீன் இருக்கா? சீங்கிறது என்னன்னா வித் ஆஃப் த கிளாஸ் லிமிட். இந்த பாருங்க 15 25 இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கு? 10 இருக்கு. இங்க எவ்வளோ இருக்கு? 10 இருக்கு. இங்க எவ்வளோ இருக்கு? 10 இருக்கு. அப்போ அந்த வித்துங்கிறப்போ அந்த டிஃபரன்ஸ் தான். ஒவ்வொரு கிளாஸ் இன்டர்வல்லையும் 2 வேல்யூ கொடுக்குறாங்களா? லோயர் லிமிட் அப்பர் லிமிட் இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் தான் இந்த இடத்துல நம்ம சீன் சொல்றோம். அதோட வேல்யூ என்ன? 10. இதுதான் உங்களுக்கு மோடுக்கு ஒவ்வொரு வேல்யூ நான் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதியிருக்கேன். இது இன்னும் கூட தெளிவா பார்க்கணும்னா தயவு செஞ்சு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிளாஸ் தெளிவா பாருங்க. நமக்கு இந்த மாதிரி மோடு, ஓகேவா? அதாவது கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்து அதில் மோடு கேட்கும்போது கொஞ்சம் ஃபார்முலா காம்ப்ளிகேட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் கவனமாக பண்ணணும். கேர்லெஸ் மிஸ்டேக் விடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு.
தெளிவா புரியுதா? ஸோ கேர்லெஸ் மிஸ்டேக் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால கவனமா பார்க்கணும். ஓகே. இப்போ நம்ம அடுத்தது வரிசையா ஒவ்வொன்றா எழுதிட்டே போலாம். ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோண்ணா. இது சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வருது பாருங்க. ஸோ 25 வருது. ப்ளஸ் மேலே 10 மைனஸ் 6ஆ. ஸோ 10 மைனஸ் 6னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். கீழே 20 மைனஸ் 6னா எவ்வளோ? 14 மைனஸ் எக்ஸ் கிடைக்கும். அடுத்து இன்ட்டு என்ன இருக்கு? 10 இருக்கு. சரியா? இந்த ப்ராக்கெட் போட்டுக்கும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். ஏன்னா இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குல்ல, அப்போ மல்டிப்ளிகேஷன் முடிச்சுட்டு தான் அடிஷனுக்கு வரணும். சரியா? ஸோ அப்போ இதுதான். இப்போ இதுல வந்து எனக்கு எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ எதுக்காக இந்த கொஸ்டின் நான் ஸ்கிப் பண்ணணும்? எதுக்கு இதுக்கு கடைசி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்? இதுல இவ்வளோ வேலை இருக்கு. இது ரெண்டையும் நீங்க எழுதிட்டு இப்போ நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? இது ரெண்டையும் நீங்க சால்வ் பண்ணணும். உங்களுக்கு என்ன சொல்லிட்டாங்க? மீனும் மோடும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்போ மீனுக்கு இந்த இருக்க எக்ஸ்பிரஷன், மோடுக்கு இந்த இருக்க எக்ஸ்பிரஷன், இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி எக்ஸோட வேல்யூ கால்குலேட் பண்ணணும். ஆனால் அவ்வளோ தூரம் நம்ம போக வேண்டாம். சிம்பிளா என்ன பண்ணலாம்? நேராக ஆப்ஷனுக்கு போயிடும். ஆப்ஷன்ல ஒவ்வொரு வேல்யூவா எடுத்து இந்த எக்ஸுக்கு சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். அப்போ நீங்க ஆப்ஷன் எடுத்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு மீனும் மோடும் சேம் நம்பர் கிடைக்குதுன்னா அந்த ஆப்ஷன் தான் உங்களோட ஆன்சரா இருக்கும். புரியுதா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்கு? 4 இருக்கு. இப்போ நான் எக்ஸுக்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன். பாருங்க, எக்ஸுக்கு பதிலாக நம்ம 4 சப்ஸ்டியூட் பண்ணா என்ன நடக்குது? இந்த இடத்துல பாருங்களேன், 120, இது ஒரு 300. இங்க ஒரு நான் 4 போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், 40 × 4 எவ்வளவு வரும்? 160 வரும். புரியுதா? அப்ப இது 160, 300, 103 ஆட் பண்ணுவோமா? அப்ப 160ம் ஒரு 120 எவ்வளவு வரும்? 280. 280 கூட ஒரு 300 சேர்த்தா எவ்வளோ? 580 மேல கிடைக்கும். கீழே இதுல 4 போட்டா எவ்வளோ? 20. ஸோ 580 20ஆல அடிச்சோம்னா 0க்கு 0, 2ஆல் அடிக்கும்போது எவ்வளோ வருது? 29 வருது. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? அதே 4 எடுத்து இங்க போட்டு பார்ப்பேன். எனக்கு இங்க 29 வந்துச்சுதுன்னா ஏதான் ஆன்சர், வரலன்னா அடுத்த ஆப்ஷனுக்கு போயிடுவேன். இப்போ இங்க நான் வந்து 4 சப்ஸ்டியூட் பண்றேன். அப்போ பாருங்க, 25 பிளஸ் பிராக்கெட் குள்ள மேல 4 எனக்கு 14 மைனஸ் 4ஆ, அப்போ என்ன வரும்? 10 இன்டூ 10. ஓகேவா? அப்போ 10க்கு 10 கேன்சல் ஆயிடும். ஸோ 25 பிளஸ் 4 எவ்வளோ கிடைக்குது? 29 கிடைக்குது. இங்கே எவ்வளோ கிடைச்சது? 29. இங்கே எவ்வளோ கிடைக்குது? 29. அப்போ மீனும் மோடு ஈக்குவலா வருது. ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4. கிளியரா? ஆப்ஷன் 4 போடும்போது மீனும் மோடு எனக்கு ஈக்குவலா வருது. ஒருவேளை இங்க மீனும் மோடு ஈக்குவலா வரலன்னா அடுத்த ஆப்ஷன் நான் மூவ் ஆகணும். புரியுதா? ஸோ மோடுக்கான ஃபார்முலா கிளியரா பார்த்துக்கோங்க. தெளிவா படிக்கணும்னா தயவு செஞ்சு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பேசிக்ல இருந்து படிங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய கொஸ்டின்ஸ்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கிறாங்க. அதுல ஏதாவது ஒரு இதுல வந்து இந்த மாதிரி சிக்கலான கொஸ்டின் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆர்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் நமக்கு டைம் வந்து பிரச்சனை இருக்காது. இப்போ நீங்க ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன், யாருமே இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணல. நீங்க மட்டும் இந்த கொஸ்டினை வந்து மற்ற கொஸ்டின்லாம் சால்வ் பண்ணி இந்த கொஸ்டின் நீங்க ஒரு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு அட்வான்டேஜ் இருக்கும்? அவங்கள விட 1 மார்க் 2 மார்க் நீங்க மேல போகும்போது எத்தனை பேரை நீங்க தாண்டி மேல போறீங்க? உங்களுக்கான செலக்ஷன் சான்ஸ் வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. புரியுதா? ஸோ அதனால எப்பவுமே மேக்ஸ் ரீசனிங்ல ஸ்கோரை விடவே கூடாது. ஓகேவா? ஸோ அதுல 100% நீங்க எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. Okay, next question பாருங்க. In quadrilateral PQRS, the bisectors of angle R and angle S meet at point T inside the quadrilateral and angle ST are equal to 13.5 degree. If the ratio of angle P to angle Q is 4.5, then what is the difference between the measure of angle Q and angle P? அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது CGL லெவல் கொஸ்டின் தான். சரியா? ஸோ குவாட்ரிலேட்டரல் இருக்கக்கூடிய முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் படிச்சாதான் இந்த கொஸ்டின் உங்களால ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஒரு குவாட்ரிலேட்டரல் ஒன்று வரைஞ்சிப்போம். சும்மா குவாட்ரிலேட்டரல் நீங்க எப்படினாலும் வரையலாம், உங்க இஷ்டம் தான். சரியா? 4 சைடு இருக்கிறது தான் குவாட்ரிலேட்டரல். ஓகே, குவாட்ரிலேட்டரல் போட்டுட்டு அதுக்கு பேர் கொடுக்க சொல்லியிருக்காங்க. பி கியூ ஆர் எஸ்ன்னு சொல்லிட்டு. இதுல என்ன சொல்றாங்க? பைசெக்டார்ஸ் ஆஃப் ஆங்கிள் ஆர் அண்ட் ஆங்கிள் எஸ். ஆங்கிள் ஆருக்கும் ஆங்கிள் எஸ்ஸுக்கும் என்ன பண்ணுமா? பைசெக்டார் வந்திருக்கு எஸ். ஸோ எஸ்ல இருந்து ஆங்கிள் பைசெக்டார். ஓகேவா? ஸோ ஆங்கிள் பைசெக்டார் வரைகிறோம். அதே மாதிரி ஆர்ல இருந்து என்ன பண்றோம்? ஆங்கிள் பைசெக்டார் வரைகிறோம். சரியா? இது வந்து என்ன பண்ணுதான்? இது மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட் என்னன்னு சொல்லியிருக்காங்க? டீன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எஸ்டிஆர், அது வந்து இன்சைட் த ட்ரையாங்கிள். புரியுதா? ஸோ இந்த டி உள்ளதான் இருக்கு. சரி, இன்சைட் த குவாட்ரிலேட்டரல். குவாட்ரிலேட்டரலுக்கு உள்ளதான் டீங்கிற பாயிண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உள்ளதான் வருது. இப்போ அடுத்து பாருங்க, இந்த எஸ்டிஆருங்கிற இந்த ஆங்கிள் தான் எனக்கு எவ்வளவா? 13.5 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? இஃப் த ரேஷியோ ஆஃப் ஆங்கிள் பி டு ஆங்கிள் கியூ, இந்த பிங்கிற ஆங்கிளுக்கும் கியூங்கிற ஆங்கிளுக்கும் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. சரியா? பிக்கும் கியூக்கும் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோ? இந்த ஆங்கிள் வந்து நமக்கு 4x வச்சுப்போம். இந்த ஆங்கிள் என்னன்னு வச்சுப்போம்? 5x. ஸோ ரேஷியோ 4:5 கொடுத்துருக்காங்களா? அப்போ இதை 4x வச்சுக்கலாம், இந்த 5x வச்சுக்கலாம். இப்போ என்ன கேட்குறாங்க? இந்த கியூக்கும் பிக்கும் இந்த ரெண்டு ஆங்கிளுக்குமான டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரெண்டு ஆங்கிளும் என்னங்கிறது தெரியணும். இந்த ரெண்டு ஆங்கிள் என்னங்கிறது தெரியறதுக்கு இந்த எக்ஸோட வேல்யூ என்னங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, எப்படி இதை கண்டுபிடிக்கிறது? இதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே யோசிச்சு பாருங்க. ஒரு குவாட்ரிலேட்டரல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி இப்போ நான் சொல்லக்கூடிய ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஈஸியாக அந்த கொஸ்டினை உங்களால் சால்வ் பண்ணிட முடியும். பாருங்கள் ஏபிசிடின்னு இருக்குது. அப்போ இந்த ஏங்கிற ஆங்கிளுக்கு ஒரு ஆங்கிள் பை செக்டார் வரைங்க, இந்த பிங்கிற ஆங்கிளுக்கு ஒரு ஆங்கிள் பை செக்டார் வரைங்க. இது ரெண்டும் மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட்டை நீங்கள் பின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த ரெண்டு ஆங்கிள் பை இங்கே ஃபார்ம் ஆகுதுல்ல இந்த ஆங்கிள் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, இந்த ஆங்கிள் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா, நீங்கள் ஏக்கும் பிக்கும் தானே வரைஞ்சிங்க ஆங்கிள் பை செக்டார். அது இல்லாமல் ரெண்டு ஆங்கிள் இருக்கா, இந்த ஆங்கிள் சி பிளஸ் ஆங்கிள் டி, இது ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வருதோ அதுதான் இங்கே வரும். உங்களுக்கு கிளியராக புரியுதா? ஸோ இந்த ஆங்கிள் சி ஆங்கிள் டி இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வேல்யூவோ அதுதான் இங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய ஆங்கிள். ஸோ இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டி. புரியுதா? ஸோ இதுதான் குவாட்ரிலேட்டரல் யூஸ் பண்ணக்கூடிய அந்த முக்கியமான ப்ராப்பர்ட்டி. நம்மளோட ஜாமெட்ரி கிளாஸ்ல இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து அப்படியே டேரெக்டாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். பாருங்க, ஸோ இந்த இடத்துல 4x இருக்கு, 5x இருக்கு. அதுதான் என்னது? அப்போ இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணும்? இது ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுவோம். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளோ? 9x/2. அதோட வேல்யூ தான் எனக்கு என்னதுங்க? 13.5ன்னு இருக்கு. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வரும்? 9x = 27. அப்போ x = என்னன்னு வருது? 3ன்னு வருது. x = என்னன்னு வருது? 3ன்னு வருது. எனக்கு கேட்கறது என்ன? p எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்கன்னா 4 × 3 12 டிகிரி. p எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்கன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்? 12 டிகிரின்னு போட்டிருப்பேன். q என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா 5 × 3 15 டிகிரின்னு போட்டிருப்பேன். ஆனால் அவங்க கேட்டது என்ன? பிக்கும் கியூக்கும் டிஃபரன்ஸ் கேட்குறாங்க. அப்போ பிக்கு இங்கே 4x இருக்கு, கியூக்கு 5x இருக்கு. அப்போ டிஃபரன்ஸ்னு பார்த்தா எக்ஸ் தான். எக்ஸோட வேல்யூ எவ்வளோ? 3 டிகிரி. ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அப்படி இல்லையா? பி 12, கியூ 15, வித்தியாசம் எவ்வளோ? 3. ஆன்சர் வந்து 3 டிகிரி. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினை வந்து நீங்கள் கிளியரா அந்த ப்ராப்பர்ட்டியை படிச்சு தெளிவா இருந்தீங்க அப்படின்னா ஓகேங்களா. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி இது மட்டும் இல்லை, இது மாதிரி குவாட்ரிலேட்டர்ல இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம கிளாஸ்ல வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமே ப்ராப்பர்ட்டி பேஸ்ட் கொஸ்டின் தான். குவாட்ரிலேட்டர்லாம் என்ன, எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறத பேஸை படிச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸை ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா போதும். அப்படியே டேரெக்டாக தான் நமக்கு கொஸ்டின் கேட்குறாங்க. அதை கொண்டு அப்படியே அப்ளை பண்ணிட்டா நமக்கான ஆன்சர் ஈஸியாக கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, இது இப்போ நம்ம பார்த்தோம்ல அதே மாதிரி ஒரு கொஸ்டின் தான். பாருங்க, இங்க என்ன கொடுத்துட்டாங்க? x + y + z = 0ன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து xyz வந்து 21ன்னு சொல்லிட்டாங்க. என்ன கேட்குறாங்க? அப்போ x³ + y³ + z³ = என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. இது ஒன்றும் இல்லை, இப்போ கொஞ்சம் முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இந்த இருக்குல்ல, இதே கேள்வியை தான் அப்படியே கொஞ்சம் மறு வச்சு இப்போ கேட்டிருக்காங்க. புரியுதா? ஸோ மாறுவேஷம் போட்டு இன்னொரு கொஸ்டின் வந்திருக்கு. இங்க எனக்கு என்ன கொடுத்தாங்க? a³ + b³ + c³ = 3abcன்னு கொடுத்துட்டு ஏயோட வேல்யூ என்னன்னு கேட்டாங்களா? அப்போ நான் என்ன சொன்னேன்? a³ + b³ + c³ = 3abcனா என்ன அர்த்தம்? a + b + c = 0வா இருக்கலாம், அல்லது a = b = c-ஆ இருக்கலாம். இப்போ அதை அப்படியே ரிவர்ஸ்லையும் சொல்லலாமா? ஒருவேளை a + b + c = 0ன்னு வந்ததுன்னா கண்டிப்பா a³ + b³ + c³ வேல்யூ என்னவா இருக்கும்? 3abc-ஆ இருக்கும். அப்படியே நான் மாற்றி எழுத போறேன், வேற ஒன்றும் இல்லை. இங்க பாருங்க, இங்க நான் என்ன எழுதுவேன்? if a plus b plus c = 0னா then ஓகேவா, then a³ plus b³ plus c³ = 3abc. புரியுதா? இதுதான். இது தெரிஞ்சதுன்னா இப்போ இந்த கொஸ்டின் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். அவங்க என்ன சொல்லிட்டாங்க பாருங்க, ஏபிசிக்கு பதிலாக என்ன இருக்கு? xyz இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். பாருங்க, x + y + z = 0வா, xyz = 21. அப்போ நமக்கு தெரியும் x + y + z = 0 அப்படின்னு வந்துட்டாலே கண்டிப்பா x³ + y³ + z³ வேல்யூ வந்து என்னவா இருக்கும்? இதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 3xyzக்கு ஈக்குவலா இருக்கும். அதானே இது சொல்லுது. a + b + c = 0னா a³ + b³ + c³ வந்து 3abc. அப்போ x + y + z = 0னா x³ + y³ + z³ வேல்யூ எவ்வளோ? 3xyz. அப்போ இதோட மதிப்பு தான் கேட்குறாங்க. அவங்க கேட்கறது இதோட மதிப்பு தான் கேட்குறாங்க. இதோட மதிப்பு எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 3xyzக்கு ஈக்குவலா இருக்கும். xyzோட வேல்யூ எவ்வளோ? 21. அப்போ இந்த xyzக்கு பதிலாக 21 சப்ஸ்டிட்யூட் பண்ணா 3 × 21 ஆன்சர் எவ்வளோ? 63. ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு நீங்க பென்னு பேப்பர்லாம் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த ஸ்ட்ரக்சர் ஓகேங்களா. ஸோ இந்த முக்கியமான ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த கொஸ்டினை பார்த்து நீங்க ஆன்சர் போட்டுருக்கலாம். புரியுது? இதெல்லாம் சால்வ் பண்றதுக்கு அதிகபட்சம் 5 செகண்ட் ஆகும். 5 செகண்ட்ல இந்த கொஸ்டின் ஈஸியா ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ அடுத்து பாருங்க, 1 - cos 2θ / sin 2θ. ஸோ ட்ரிக்னோமெட்ரி ஃபார்முலால ஸ்ட்ராங்கா இருக்கணும். 1 - cos 2θக்கு ஃபார்முலா என்ன? cos 2θக்கு 3 ஃபார்முலா இருக்கு. இந்த இடத்துல நான் என்ன ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும்? ஏன்னா இங்க sin 2θ இருக்கு. ஸோ cos 2θக்கு நான் என்ன பண்றேன்? 1 - 2 sin square θவை யூஸ் பண்றேன். ஓகேவா? ஸோ 1 - cos 2θவை 1 - 2 sin square θன்னு எழுதிக்கலாமா? cos 2θக்கு 3 ஃபார்முலா இருக்கு. என்னென்ன ஃபார்முலாங்கிறது கிளாஸ்ல தெளிவாக போட்டிருக்கேன். ஃப்ரீயா தான் இருக்கு, யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. ட்ரிக்னோமெட்ரியை பத்தி பேசிக்ல தெரிஞ்சுக்கணும்னாலும் தயவுசெய்து நம்ம கிளாஸை பாருங்க.
ரொம்ப இன்டெப்தா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை படிக்கும்போது உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரினா என்ன, அதில் எப்படிலாம் கேள்விகள் வருது, என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குங்கிறது ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். சைன் டூ தீட்டா எப்படி எழுதலாம், டூ சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஸோ சைன் டூ தீட்டா வந்து டூ சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஸோ இதெல்லாம் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது, நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, எப்பவுமே நான் சொல்றது அதுதான். நீங்கள் வந்து அப்படியே படிச்சீங்கன்னா மறந்துடும். ஏன் வந்தது, எதுக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு அந்த டெரிவேஷனா பார்த்து படிக்கும்போது உங்களுக்கு அது காலகாலத்துக்கு ஞாபகம் இருக்கும். இதெல்லாம் நான் மனப்பாடம் பண்ணவே இல்லை, புரியுதா? நான் பார்த்து அப்படியே சொல்றேன் அப்படின்னா இது ஏன் வந்ததுங்கிறத என்னால் டெரைவ் பண்ணி கொண்டு வர முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த விஷயம் அந்த அளவுக்கு நான் டெப்தா படிச்சதுனால எனக்கு அது இன்னும் கிளியரா ஞாபகம் இருக்கு. ஸோ பாருங்க, ஒன் மைனஸ், இப்போ இந்த இடத்துல ஒன் மைனஸ் ஒன் பிளஸ் டூ சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை கீழே என்ன இருக்கு, டூ சைன் தீட்டா காஸ் தீட்டா. மேலே என்ன ஆகும், ஒன் மைனஸ் ஒன் ஜீரோன்னு ஆயிடுமா? அப்போ மேலே என்ன மட்டும் இருக்கும், டூ சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்கும். கீழே என்ன இருக்கும், டூ சைன் தீட்டா இருக்கும், காஸ் தீட்டா இருக்கும். டூக்கு டூ கேன்சல் ஆயிடும். இந்த சைன் தீட்டாக்கு மேலே ஒரு சைன் ஸ்கொயர்ல இருக்கக்கூடிய ஒரு சைன் தீட்டா விட மேலே ஒரு சைன் தீட்டா இருக்கு, கீழே காஸ் தீட்டா இருக்கு. சைன் பை காஸ் எவ்வளோ, டேன். ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, டேன் தீட்டா. அடுத்து பாருங்க, the diagonal of a quadrilateral are perpendicular bisectors of each other. If the length of one diagonal is 8 centimeter and the area of quadrilateral is 48 centimeter square, find the length of the other diagonal. இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது வந்து மென்சுரேஷனுக்கு கீழே வரக்கூடிய கொஸ்டின் தான். மென்சுரேஷனும் ஜாமெட்ரியும் மிக்ஸ் ஆன ஒரு கொஸ்டின், சரியா? ஸோ ஜாமெட்ரியோட ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சாதான் உங்களுக்கு மென்சுரேஷனே புரியும். இதுல என்ன சொல்லிட்டாங்க, ஒரு குவாட்ரிலேட்டரல் இருக்கு, அந்த குவாட்ரிலேட்டரலோட டயகனல்ஸ் வந்து பெர்பெண்டிகுலர் பைசெக்டார்ஸ் ஆஃப் ஈச் அதர்னு சொல்றாங்க. பெர்பெண்டிகுலர் பைசெக்டார்னா என்னங்க அர்த்தம்? அதுக்கு அர்த்தம் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கொஸ்டினை சால்வே பண்ண முடியாது. பெர்பெண்டிகுலர் பைசெக்டார்னா என்ன அர்த்தம்னா, ஒரு குவாட்ரிலேட்டரல் இருக்கு, சரியா? அந்த குவாட்ரிலேட்டரல், இங்க பாருங்க, நான் சும்மா ஒரு குவாட்ரிலேட்டரல் வரைகிறேன், சரியா? சும்மா ஒரு குவாட்ரிலேட்டரல் வரைகிறேன். இது ஒரு குவாட்ரிலேட்டரல்னு வச்சுக்கோங்க. இந்த குவாட்ரிலேட்டரலுக்கு நீங்க ரெண்டு டயகனல் வரைவீங்க. ஒரு குவாட்ரிலேட்டரல்னாலே கண்டிப்பா அதுக்கு ரெண்டு டயகனல் இருக்கும். அப்போ இப்படி ஒரு டயகனல் வரைகிறோமா, இப்படி ஒரு டயகனல் வரைகிறோமா. இந்த ரெண்டு டயகனலும் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒன்னு பெர்பெண்டிகுலரா பைசெக்ட் பண்ணுது. பெர்பெண்டிகுலரா பைசெக்ட் பண்ணுதுன்னு என்ன அர்த்தம்? பெர்பெண்டிகுலர்னா என்ன அர்த்தம்? ரெண்டும் ஒன்னு 90 டிகிரியில வெட்டுதுன்னு அர்த்தம். இந்த ரெண்டு டயகனலும் ஒன்னு 90 டிகிரியில கட் பண்ணிக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு பேரு பெர்பெண்டிகுலர். பெர்பெண்டிகுலர்னா ரெண்டும் ஒன்னு 90 டிகிரியில கட் பண்ணிக்குது. பைசெக்டார்னா என்ன அர்த்தம்? இது ரெண்டும் வெட்டுதுல இந்த பாயிண்ட் என்ன பண்ணுதுன்னா, இந்த ரெண்டு டயகனலையும் ஈக்குவல் பார்ட்டா பிரிக்குதுன்னு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு என்ன தெரியுமா, இது ரெண்டும் கட் ஆகக்கூடிய இந்த பாயிண்ட் என்ன பண்ணுதுன்னா, இந்த டயகனலுக்கும் மிட் பாயிண்டா இருக்கும், இந்த டயகனலுக்கும் மிட் பாயிண்டா இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் இந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டார். 90 டிகிரியில கரெக்டா ரெண்டையுமே ஈக்குவல் ஆஃபா கட் பண்ணிட்டு போகுதுன்னு இருக்கும். அப்போ ஒரு குவாட்ரிலேட்டரலோட டயகனல்ஸ் வந்து பெர்பெண்டிகுலரா பைசெக்ட் பண்ணுது அப்படின்னா அந்த குவாட்ரிலேட்டரல் என்னவா இருக்கும்? அந்த குவாட்ரிலேட்டரல் என்னவா இருக்கும்? ஒன்னு ரெண்டே விஷயம் தான். ஒன்னு அது ஸ்கொயரா இருக்கும் அல்லது ராம்பஸா இருக்கும். அது ஒன்னு ஸ்கொயரா இருக்கும் அல்லது ராம்பஸா இருக்கும். ஸோ இந்த ஸ்கொயருக்கோ ராம்பஸுக்கோ தான் இவங்க சொன்ன இந்த ப்ராப்பர்ட்டி செட் ஆகும். நம்ம வந்து கிளாஸ்ல ஸ்கொயர் பத்தி படிச்சிருப்போம், ராம்பஸ் பத்தி படிச்சிருப்போம். ராம்பஸ்க்கு ரெண்டு டயகனல் இருக்கும். ராம்பஸ்க்கு அந்த ரெண்டு டயகனலும் ஒன்னு 90 டிகிரியில வெட்டும், புரியுதா? ராம்பஸ்க்கு தான் அந்த ரெண்டு டயகனலும் ஒன்னு 90 டிகிரியில வெட்டும். அது தவிர ஸ்கொயருக்கும் என்ன பண்ணும், அந்த ரெண்டு டயகனலும் ஒன்னு கரெக்டா 90 டிகிரியில வெட்டும். கிளியரா புரியுதா? இவங்க என்ன கொடுத்துட்டாங்க பாருங்க, லென்த் ஆஃப் ஒரு டயகனல் கொடுத்துட்டாங்க, அந்த ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல். அந்த குவாட்ரிலேட்டரல் தான் என்னது, நீங்க ராம்பஸ்னு வச்சுக்கலாம், ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். ராம்பஸ்க்கும் ஸ்கொயருக்கும் தான் இவங்க சொன்ன இந்த பாயிண்ட் செட் ஆகும். அதில் தான் திரும்ப திரும்ப சொல்றது, ஒவ்வொன்றுக்கும் ப்ராப்பர்ட்டியோட படிங்க, வெறுமனா ஃபார்முலாவை மட்டும் மனப்பாடம் பண்ணாதீங்க. அப்ப இந்த மாதிரி கேள்வியில வெறும் குவாட்ரிலேட்டர்னு கொடுத்தான், எந்த குவாட்ரிலேட்டர்னு எடுத்துக்கிறது ப்ராப்பர்ட்டி தெரியாம, புரியுதா? ஸோ நீங்க வந்து ஸ்கொயராகவும் எடுத்துக்கலாம் அந்த குவாட்ரிலேட்டர்ல, அல்லது ராம்பஸாவும் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்கொயர் ராம்பஸ் இந்த ரெண்டு குவாட்ரிலேட்டர்ல, ஸ்கொயரும் ராம்பஸும் குவாட்ரிலேட்டருக்கு கீழே தான் வரும், புரியுதா? ஸோ உங்களுக்கு மென்சுரேஷன்ல கிளியரா ஐடென்டிஃபை பண்ணணும், தெளிவா படிக்கணும்னா மென்சுரேஷன், ஜாமெட்ரி, கோஆர்டினேட் ஜாமெட்ரி, இது எல்லாத்தையும் கவர் பண்ணி ஒரு கோர்ஸ் ஜிஎஸ் ப்ரோ ஆப்ல இருக்கு. திரும்ப நான் சொல்றேன், கோர்ஸ் விற்கிறதுக்காக கிடையாது, புரியுதா? கோர்ஸ் நீங்க வாங்கணும்னு கிடையாது. நம்ம வந்து நீங்க வந்து எடுத்த உடனே கோர்ஸ் வாங்கணும்னு அவசியம் இல்லை. யூடியூப்ல நான் ஃப்ரீயா போட்டிருக்கிற வீடியோவை பாருங்க. என்னோட டீச்சிங் பிடிச்சிருக்கு, புரியுதா? நான் சொல்லித்தரது உங்களுக்கு தெளிவா புரியுது அப்படின்னா, உங்களுக்கு வந்து கத்துக்க முடியுது அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க,
நம்ம ஆப்ல போயிட்டு வாங்குங்க. எடுத்த உடனே வாங்காதீங்க. உங்களுக்கு எடுத்த உடனே வாங்கி இது பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? நான் சொல்லித்தரது இப்போ எல்லா நெறைய டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. எல்லாருமே ஒரே விஷயத்த தான் சொல்லித் தர போறாங்க. ஆனா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டீச்சிங் ஸ்டைல் இருக்கும். ஒரு சிலர் வந்து ஒரு டாபிக் டீச் பண்றாங்கன்னா, அது உங்களுக்கு தெளிவா புரியுதுன்னா, அந்த டீச்சரை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒருவேளை அது புரியல, உங்களுக்கு கன்டென்ட் பத்தல அப்படின்னு தோணுச்சுன்னா, அப்போ அடுத்த டீச்சர்ஸ்க்கு மாறுங்க. ஸோ கன்டினியூஸா டீச்சர்ஸை ஷிஃப்ட் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. ஓகேவா? அதுலயும் நான் தெளிவா சொல்லிக்கிறேன். ஒருத்தரை ஃபாலோ பண்றீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் அவரே ஃபாலோ பண்ணுங்க. மாறி மாறி ஃபாலோ பண்ணாதீங்க. புரியுதா? ஸோ நான் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 99% எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணிட்டேன். யூடியூப்ல நிறைய வீடியோ ஃப்ரீயா இருக்கு. அது எல்லாமே பாருங்க. டீச்சிங் ஸ்டைல் பிடிச்சிருக்குன்னா தயவு செஞ்சு ஆப்ல இருந்து இந்த ஜாமெட்ரி வீடியோவை நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ ஜாமெட்ரி, மென்சுரேஷன், கோஆர்டினேட் ஜாமெட்ரி இது எல்லாத்தையும் கவர் பண்ணி ஒரு கோர்ஸ் இருக்கும். அதுல இதோட முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரியா? பாயிண்ட் புரியுதுல? அப்போ ஸ்கொயர், ராம்பஸ் இந்த ரெண்டுக்கு தான் அதோட டயகனல் வந்து பெர்பெண்டிகுலரா பைசெக்ட் பண்ணும். ஓகே, இவங்க என்ன கொடுத்துட்டாங்க? ஒரு டயகனல் கொடுத்துட்டாங்க, ஏரியா கொடுத்துட்டாங்க, இன்னொரு டயகனல் கொடுத்துட்டாங்க. அப்ப நான் இதை என்ன பண்ணிக்கிறேன்? நீங்க ஸ்கொயராவும் எடுக்கலாம், ராம்பஸாவும் எடுக்கலாம். ஆனா நான் என்ன பண்ண போறேன்? ராம்பஸா தான் எடுக்க போறேன். ஏன்னா ராம்பஸுக்கு தான் எனக்கு ஏரியா ஃபார்முலா ரொம்ப சிம்பிளா இருக்கும். டயகனல் வச்சிருக்கும். ஏரியா ஃபார்முலா என்ன? half into d1 into d2. இங்க என்ன கொடுத்துட்டாங்க? ஏரியா கொடுத்துட்டாங்க. ஒரு டயகனல் d1 கொடுத்துட்டாங்க. என்ன கேட்கறாங்க? d2 கேட்கறாங்க. புரியுதா? ஸோ அப்போ d1 கொடுத்து ஏரியா கொடுத்து d2 கேட்கறதுனால நான் இந்த இடத்துல ஸ்கொயர் எடுத்து பண்றதை விட ராம்பஸ் எடுத்து பண்றது எனக்கு சிம்பிள். ஆனா இவங்க கொடுத்த ப்ராப்பர்ட்டி ஸ்கொயருக்கும் ஒர்க் அவுட் ஆகும், ராம்பஸ்க்கும் ஒர்க் அவுட் ஆகும். ரெண்டுல எதை வச்சுனாலும் நீங்க சால்வ் பண்ணலாம். ஆனா ஸ்கொயர் வச்சு இந்த கொஸ்டினை நான் கண்டினியூ பண்ணனா கொஞ்சம் லென்த்தியா தான் போகும். ராம்பஸ் வச்சு பண்ணும்போது ஒரே ஸ்டெப்ல வேலை முடிஞ்சிடும். பாருங்க, ஏரியா எவ்வளவு கொடுத்துருக்காங்க நமக்கு? 48 ஈக்குவல் டு 1/2 இன்டூ ஒரு டயகனல் 8 இன்னொரு டயகனல் d2 அது என்னங்கிறத கண்டுபிடிக்க போறோம். சரியா? ஸோ அப்போ 8 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 6 8s are 48, 2 அங்கே போச்சுதுன்னா d2 ஈக்குவல் டு எவ்வளோ வரும்? 6 2s are 12. ஸோ d2 ஈக்குவல் டு நமக்கு எவ்வளோ கிடைக்குது? 12. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. கிளியரா புரியுதா? ஸோ இதெல்லாம் குரூப் டி லெவல் கொஸ்டினே கிடையாது. இதுக்கு முன்னாடி குரூப் டி இருந்தது வேற, இப்போ குரூப் டி இருக்கிறது வேற. ஸோ குரூப் டில டஃப்பான கேள்விகள் கேட்கப்படுது. ஸோ அந்த டஃப்பான கேள்விங்கிறது கேல்குலேஷன்ல கிடையாது. இதில் ஏதாவது கேல்குலேஷன் கஷ்டம் இருக்கா பாருங்க. கேல்குலேஷன்ல எந்த கஷ்டமே கிடையாது. கான்செப்டை உங்களுக்கு செக் பண்றாங்க. புரியுதா? ஸோ டெப்த் நாலேஜ் உங்களுக்கு இருக்குதாங்கிறத கண்டிப்பா அவங்க செக் பண்றாங்க. அதனால தெளிவா எந்த டாபிக் படிச்சாலும் புரிஞ்சு படிங்க. மேலோட்டமா படிச்சுட்டு போகாதீங்க. மேலோட்டமா படிச்சீங்கன்னா அதுல எந்த பலனும் இருக்க போறதில்ல. ஓகே, நெக்ஸ்ட். இதுல பாருங்க, in a family consisting of a father, mother, son and a daughter, the age difference between the son and daughter is 3 years, which is the same as the age difference between the father and the mother. The total age of the family is 144 years. The father is the eldest and the son is the youngest. The son's age is half the age of the mother. What is the age in years of the daughter? ஸோ இவ்வளோ பெரிய கொஸ்டின் பார்த்தீங்களா? ஸோ இது நார்மல் ஈக்குவேஷன் தான். நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா, இந்த கொஸ்டினுக்கும் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற டீட்டெயில் எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஈக்குவேஷனாக எழுதிட்டாலே ஒவ்வொன்றையும் மாற்றி மாற்றி சப்ஸ்டியூட் பண்ணி ஈஸியாக ஆன்சர் கொண்டு வந்துடலாம். புரியுதா? அப்போ இந்த மாதிரி பெரிய கொஸ்டினை பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஒரு மாதிரி அப்படியே பேனிக் ஆகும். என்னடா இப்படி கேட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். எப்படி சால்வ் பண்ண பாருங்க. அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்து அதை அப்படியே ஈக்குவேஷனாக எழுதணும். புரியுதா? நான் ஒவ்வொன்றா எழுத சொல்லி தரேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டாங்க? ஒரு ஃபேமிலியில ஃபாதரு, மதரு, சன்னு, டாட்டர் 4 பேர் இருக்கிறாங்க. ஓகேவா? இந்த 4 பேரோட டோட்டல் ஏஜ் எவ்வளோ? 144. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் பாருங்க. ஃபாதர், மதர், சன்னு, டாட்டர் 4 பேரோட டோட்டல் ஏஜ் எவ்வளோ? 144. புரியுதா? ஓகே. இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்கிறாங்க? இருக்கிறதுலே ஃபாதர் தான் எல்டஸ்ட், ஃபாதர் தான் மூத்தவர், சன்னு தான் யங்கஸ்ட். அப்போ இருக்கிறதுல வயசு கம்மியா இருக்கு சன்னு. அப்போ எப்படி வச்சுக்கலாம்? அப்பா தான் இருக்கிறதுல வயசு மூத்தவர், அதுக்கடுத்து அம்மா இருப்பாங்க கண்டிப்பா. இந்த சன்னு டாட்டர் இருக்கிறாங்கல்ல, சன்னு டாட்டர்ல சன்னு தான் சின்ன பையன். அப்ப இது அக்கா தம்பின்னு தான் எடுக்கணும். புரியுதா? ஏன்னா சன்னு தான் இருக்கிறதுல யங்கஸ்ட்னு சொல்லிட்டாங்க. புரியுதா? அப்ப சன்னை விட வயசு ஜாஸ்தி தான் அந்த டாட்டருக்கு இருக்கும். அப்ப அக்கா தம்பின்னு எடுத்துக்கணும். இப்ப அடுத்ததெல்லாம் எழுதுவோம் பாருங்க. த டிஃபரன்ஸ் பிட்வீன் த சன் அண்ட் த டாட்டர்ஸ். ஓகேங்களா? அதாவது த ஏஜ் டிஃபரன்ஸ் பிட்வீன் த சன்னுக்கும் டாட்டருக்கும் ஏஜ் டிஃபரன்ஸ் 3 வருஷமா. அப்ப சன்னு டாட்டர் இவங்க 2 பேருக்கும் டிஃபரன்ஸ். சன்னு மூத்தவங்களா, டாட்டர் மூத்தவங்களா? டாட்டர் தானே மூத்தவங்க. அப்ப டி மைனஸ் எஸ்ன்னு போட்டுக்கிறேன். டி மைனஸ் எஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 3. விச் இஸ் த சேம் ஆஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஃபாதர் அண்ட் மதர். ஃபாதருக்கும் மதருக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ தானா? 3 தானா? அப்போ ஃபாதருக்கும் மதருக்கும் 3 வயசு வித்தியாசம். புரியுதா? டாட்டருக்கும் சன்னுக்கும் 3 வயசு வித்தியாசம். அதே தான் எனது ஃபாதருக்கும் மதருக்கும் சொல்லிட்டாங்க. வேற என்ன சொல்லியிருக்காங்க? சன்ஸ் ஏஜ் இஸ் ஆஃப் த ஏஜ் ஆஃப் த மதர். இந்த சன்னோட ஏஜ் வந்து அம்மாவோட ஏஜ்ல பாதி இருக்குமா. ஸோ எஸ் ஈக்குவல் டு m/2. இப்போ அவங்க கொடுத்த எல்லாத்தையும் ஈக்குவேஷனா மாத்திட்டேன். இப்போ இதை வச்சு நான் என்ன கண்டுபிடிக்கணும்? இதுல இருந்து டாட்டரோட ஏஜ் என்னங்கிறத கண்டுபிடிக்க போறேன். டாட்டரோட ஏஜ் என்னங்கிறத நம்ம என்ன பண்ண போறோம்? கண்டுபிடிக்க போறோம். எப்படி கண்டுபிடிக்க போறோம்னு பாருங்க. ரொம்ப சிம்பிளா கண்டுபிடிக்கலாம். கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஈஸியா பாருங்களேன்.
இப்போ இந்த இடத்துல எனக்கு இங்க ஒரு ஈக்குவேஷன் இருக்கா? என்ன இருக்கு? எஃப் பிளஸ் எம் பிளஸ் டி பிளஸ் எஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கு? 144 இருக்கு. இது ரெண்டையும் நான் என்ன பண்ண போறேன்? ஆட் பண்ண போறேன். இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும் பாருங்க. எஃப் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணுவோம். என்ன ஒரு எஃப் மைனஸ் எம் பிளஸ் டி மைனஸ் எஸ். அப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணா எவ்வளோ? 3 பிளஸ் 3 எவ்வளோ? 6. புரியுதா? இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். எஃப் மைனஸ் எம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பிளஸ் டி மைனஸ் எஸ் ஆட் பண்ணியாச்சா? ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணும்போது 3 பிளஸ் 3x. இப்போ இது ரெண்டையும் நான் இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நான் ஆட் பண்ண போறேன். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்? பிளஸ் எம் மைனஸ் எம் கேன்சல் ஆகிடும், பிளஸ் எஸ் மைனஸ் எஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே என்ன இருக்கு? 2f பிளஸ் 2d இருக்கும். அப்போ 2வை நீங்கள் காமனாக வெளியே எடுத்துட்டீங்கன்னா 2 டைம்ஸ் ஆஃப் எஃப் பிளஸ் டி ஈக்குவல் டுன்னு இருக்கும். இதோட வேல்யூ எவ்வளோ? 144 பிளஸ் 6ங்கிறப்ப எவ்வளோ? 150. அப்போ ஃபாதருக்கும் டாட்டருக்குமான ஏஜ் டோட்டல் 2ஆல் இங்கே கேன்சல் பண்ணும்போது எவ்வளோ வருது? 75 வருது. எஃப் பிளஸ் டியோட வேல்யூ எவ்வளோ? 75. எஃப் பிளஸ் டியோட வேல்யூ எவ்வளோ? 75. அப்போ அதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷனுக்கு வாங்க. இந்த ஈக்குவேஷனில் இங்கே எஃப் இருக்குது, இங்கே டி இருக்கா? அப்போ இந்த எஃப்க்கும் டிக்கும் சேர்த்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 75 சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி அதுக்கப்புறம் மூவ் ஆகுது அப்படின்னா, இதில் எஃப்க்கும் டிக்கு பதிலாக 75 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா என்ன வந்துடும்? எம் பிளஸ் எஸ் ஈக்குவல் டு 75 அங்கே போயிடுச்சு. 144ல் 75 போச்சுதுன்னா எவ்வளோ? 144ல் 70 போச்சுதுன்னா 74. அப்போ 69ன்னு கிடைக்கும். அப்போ எம் பிளஸ் எஸ் அதாவது மதர் சன் இவங்க ரெண்டு பேரோட டோட்டல் எவ்வளோ? 69. மதர் சன் இவங்க ரெண்டு பேரோட டோட்டல் எவ்வளோ? 69. இப்போ நேரம் இங்கே வாங்க. இங்கே எனக்கு என்ன இருக்கு? இந்த 2 இங்கே வந்துச்சுன்னா என்ன ஆகும்? 2s ஈக்குவல் டு எம்னு எழுதிக்கலாமா? அதானே கொடுத்துருந்தாங்க. என்னது? சன் ஈக்குவல் டு மதரோட ஏஜ்ல ஆஃப்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ இந்த 2 இங்கே போச்சுன்னா 2s ஈக்குவல் டு எம். அப்போ எம்மோட வேல்யூ 2s. அப்போ இந்த இடத்துல எம்முக்கு பதிலாக நீங்கள் 2sன்னு சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா இது ஃபர்தராக என்ன ஆகும்? 2s பிளஸ் எஸ் 3s ஈக்குவல் டு 69 வருமா? 3s ஈக்குவல் டு 69னா s ஈக்குவல் டு எவ்வளோ? 3ஆல் அடிக்கும்போது 23. ஸோ சன்னோட ஏஜை நான் கண்டுபிடிச்சிட்டேன் 23. சன்னோட ஏஜ் நீங்கள் 23ன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நமக்கு கேட்டது யாரோட ஏஜ்? டாட்டரோட ஏஜ். நேரம் இங்கே வாங்க. டாட்டருக்கும் சன்னுக்கும் ஏஜ் டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு சொன்னாங்க? 3ன்னு சொன்னாங்களா? டாட்டர் அக்கா தம்பி, அக்காக்கும் தம்பிக்கும் 3 வயசு வித்தியாசம் அப்படின்னா தம்பிக்கு 23ன்னா அக்காவுக்கு 3 வயசு கூட இருக்கும், 26. ஏன்னா தம்பி தான் சின்ன பையன் இருக்கிறது, தம்பி தான் சின்ன பையன். அப்போ அக்காவுக்கு தம்பியோட வயசு ஜாஸ்தி தான் இருக்கும். 2 பேருக்கும் வயசு வித்தியாசம் 3ன்னா அப்போ அக்கா தம்பியோட 3 வயசு ஜாஸ்தி இருப்பாங்க. ஸோ ஆன்சர் இஸ் 26 இயர்ஸ். புரியுதா? ஸோ ஈக்குவேஷன் ஃபார்மேஷன் எப்படி பண்ணுறேன், சால்வ் பண்ணுறேன், எல்லாத்தையுமே கிளியராக பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். ஆனால் என்ன, கொஞ்சம் கவனமாக பண்ணணும், கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டுறக்கூடாது. கரெக்டாக பார்த்து அங்கங்கே எங்கெங்கே சப்ஸ்டியூட் பண்ணணுமோ சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, the income of Raman is 12,000. He saves 27% of his income. If his income increases by 20% and expenditure increases by 15%, then savings will. சேவிங்ஸ் வந்து என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து நமக்கு கொஞ்சம் இந்த கொஸ்டின் வந்து கால்குலேஷன் வைஸ் கொஞ்சம் இந்த கொஸ்டின் வந்து டிஸ்டர்ப் பண்ணும். என்ன, ராமனோட இன்கம் எவ்வளோ இருக்குது? 12,000 இருக்குது. ஓகேவா? அதில் என்ன பண்ணுறாராம்? 27% சேவ் பண்ணுறாராம். அப்போ 27% சேவ் பண்ணுறாருன்னு என்ன அர்த்தம்? 73% செலவு பண்ணுறாருன்னு அர்த்தம். 73% செலவு பண்ணுறாருன்னு அர்த்தம். ஓகே, அடுத்தவரோட இன்கம் என்ன ஆகுது? ஒரு 20% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் என்ன ஆகுது? ஒரு 15% இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்னா அவரோட சேவிங்ஸ், பழைய சேவிங்ஸ், இப்போ உள்ள சேவிங்ஸ் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன ஆகுதுன்னு கேட்குறாங்க. இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ நார்மலாகவே இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுவோம். இனிஷியலா, ஓகேங்களா, ஒரிஜினலா இது வந்து ஒரிஜினலி ராமனோட இன்கம் எவ்வளோ இருந்திருக்கு? 12,000 இருந்திருக்கு. ராமனோட இன்கம் எவ்வளோ இருந்திருக்கு? 12,000 இருந்திருக்கு. அப்போ இந்த 12,000ல தான் என்ன பண்றாரு அவரு? அவரோட எக்ஸ்பென்ஸையும் பார்த்துக்கணும், அவரோட சேவிங்ஸையும் பார்த்துக்கணும். இதில் என்ன சொல்லிட்டாங்க? அவர் 27% ஆஃப் த இன்கம் வந்து சேவ் பண்ணுறாரு. 27% ஆஃப் த இன்கம் வந்து அவர் சேவ் பண்ணுறாரு. அப்போ நான் நேராக என்ன பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட்டு இந்த 12,000ல் 27% எவ்வளோன்னு சொல்லி பார்ப்பேன். 12,000ல் 27% எப்படி கால்குலேட் பண்ணுறது? 12,000ல் 27% நீங்கள் கால்குலேட் பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள் தான். இங்கே பாருங்கள், 12,000ல் 27% இப்படி தானே கால்குலேட். 2 0க்கு 2 0 போயிடும். 120 27 மல்டிப்ளை பண்ணும். 120 27 மல்டிப்ளை பண்ணும். அதுக்கு நீங்கள் 12 27 மல்டிப்ளை பண்ணும். 12 27 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 324. அப்போ 3,240 ரூபா எவ்வளோ சேவ் பண்ணுறாரு? 3,240 ரூபா சேவ் பண்ணுறாரு. அப்போ எவ்வளோ அவரோட எக்ஸ்பென்ஸாக இருக்கும்? பேலன்ஸ் இருக்கிறது அவரோட எக்ஸ்பென்ஸாக இருக்கும். அப்போ அவரோட எக்ஸ்பென்ஸ் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? அதே 12,000ல் 73% என்னன்னு பார்க்கலாம்.
அல்லது 12,000 இருந்து 3,240 கழிச்சும் பார்க்கலாம். 12,000 இருந்து 3,240 நான் கழிக்கிறேன். 12,000ல 3,000 போச்சுதுன்னா எவ்வளோ? 9,000. 9,000ல 240 போச்சுதுன்னா 8,760 ரூபா. புரியுதா? 8,760 ரூபா. இதுதான் அவரோட எக்ஸ்பெண்டிச்சர். இது கொடுத்ததை வச்சு நான் சொல்லிட்டேன். இப்போ அடுத்து என்ன ஆகுது? அவரோட இன்கம் வந்து ஒரு 20% இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? இப்போ அவரோட நியூ இன்கம் வந்து எப்படி இருக்குன்னா, பழைய இன்கம் காட்டிலும் ஒரு 20% என்ன ஆயிருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ 12,000ல இருந்து 20% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 12,000ல 10% எவ்வளோ? 1,200. அப்போ 20% எவ்வளோ? 2,400. அப்போ இதுல இருந்து ஒரு 2,400 ரூபா இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அப்போ எவ்வளோ? அவரோட இன்கம் வந்து 14,400 மாறிடுது. ஓகே, அப்போ இதுல எக்ஸ்பெண்டிச்சர் என்ன, சேவிங்ஸ் என்னங்கிறத பார்க்க போறோம். இப்போ இதுல என்ன சொல்லிட்டாங்க? அவரோட எக்ஸ்பெண்டிச்சரும் என்ன ஆகுதான்? 15% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இன்கம் 20% இன்க்ரீஸுங்கிறப்ப என்ன பண்ணேன்? பழைய இன்கம் என்னவோ அதுல இருந்து 20% இன்க்ரீஸ் பண்ணேன். இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் என்ன ஆகுது? 15% இன்க்ரீஸ் ஆகுதா? அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் என்ன பண்ணணும்? பழைய எக்ஸ்பெண்டிச்சர் என்னவோ அதுல இருந்து இன்க்ரீஸ் பண்ணணும். புரியுதா? அப்போ இன்கம், பழைய இன்கம்ல இருந்து புது இன்கம் என்ன இருக்கு? ஒரு 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி இப்போ பழைய எக்ஸ்பெண்டிச்சர்ல இருந்து புது எக்ஸ்பெண்டிச்சர் என்ன ஆகுதான்? ஒரு 15% இன்க்ரீஸ் ஆகுதா? இப்போ இந்த இடத்துல தான் கொஞ்சம் கால்குலேஷன் நமக்கு இடிக்கும். என்னன்னா, இதுல 15% என்னங்கிறத ஆட் பண்ணி இது கூட போடணும். அப்போ 8,760ல 15% ஆட் ஆகுதா? அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் தெரியுமா? பழைய எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ? 8,760. இது கூட இதுல இருந்து 15% ஆட் பண்ணும். இதுல 10%னா எவ்வளோ? 876. அடுத்து ஒரு 5%. 5%னா 876ல பாதி. 876ல பாதி எவ்வளோ? 438. இது ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ புது எக்ஸ்பெண்டிச்சர் என்னங்கிறது கிடைச்சிடும். புரியுதா? அப்போ 8 6 14க்கு 4 மிச்சம் 1, 6 4 10 17க்கு 7 மிச்சம் 1, 7 8 8 8 16 20க்கு 0 மிச்சம் 2. அப்போ எவ்வளோ? 10,074. 10,074 தான் இப்போ அவரோட நியூ எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்க? அப்போனா அவரோட சேவிங்ஸ் வந்து என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுதா, டிக்ரீஸ் ஆகுதான்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ பாருங்க, அவரோட புது இன்கம் 14,400 ரூபாய். அதுல எவ்வளவு செலவு பண்றாரு? 10,074 ரூபா செலவு பண்றாரு. அப்போ 14,400ல இருந்து 10,074 நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா அவரோட சேவிங்ஸ் என்னங்கிறது கிடைச்சிடும். ஓகேங்களா? 14,400ல இருந்து, அதாவது இன்கம்ல இருந்து எக்ஸ்பெண்டிச்சரை மைனஸ் பண்ணீங்கன்னா சேவிங்ஸ் கிடைச்சிடும். அப்போ இது மைனஸ் இது போடும்போது இந்த இடத்துல உங்களுக்கு சேவிங்ஸ் எவ்வளவு கிடைக்குதுன்னா 4,326 கிடைக்கும். இதுதான் அவரோட புது சேவிங்ஸ். கேள்வி என்ன? அவரோட சேவிங்ஸ் என்ன ஆகுது பாருங்க. பழைய சேவிங்ஸ் எவ்வளவு இருந்திருக்கு? 3,240. இங்க எவ்வளோ? 4,326. என்ன ஆயிருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாருங்க. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தா போதும். இது ரெண்டுக்கும் ஜஸ்ட் டிஃபரன்ஸ் பார்த்தா போதும். டிஃபரன்ஸுக்கு பாருங்க, இங்க எல்லாமே யூனிட் டிஜிட் வேறையா தான் இருக்கு. இப்போ இன்க்ரீஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு. இங்க 0ன்னு இருக்கு, இங்க 6ன்னு இருக்கு. அப்போ எப்படி பார்த்தாலும் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கும்? லாஸ்ட் 6ல முடியறது தான். ஸோ லாஸ்ட் 6ல முடியறது ஆப்ஷன் டி. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி, இன்க்ரீஸ் பை 1086. இல்லை இது ரெண்டுக்கும் நீங்க டிஃபரன்ஸ் பார்த்தாலும் உங்களுக்கு என்னதான் வரப்போகுது? அதே 1086 ரூபாய் இன்க்ரீஸ் தான் வரும். புரியுதா? ஸோ கிளியரா புரியுதா? இது வந்து ஈஸியான கேள்விதான். ஆனா என்ன, கொஞ்சம் இடத்துல மல்டிப்ளிகேஷன், அடிஷன் அதெல்லாம் வர இடத்துல கொஞ்சம் கவனமா பண்ணணும். தப்பு விட்டுறக்கூடாது. சரியா? கொஞ்சம் கால்குலேட்டிவா இருக்கு இந்த கொஸ்டின். மற்றபடி கான்செப்ட்ல இந்த கொஸ்டின்ல எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் கொஞ்சம் கால்குலேட்டிவா இருக்கு. ஏன்னா வேல்யூ கேட்டதுனால இவங்க வந்து சேவிங்ஸ் வந்து அமௌண்ட்ல கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜ்ல கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வேற ஏதாவது அலிகேஷன் அந்த மாதிரி மெத்தடுக்குள்ள போயிருக்கலாம். இவங்க வந்து வேல்யூல கேட்டதுனால நமக்கு வேற வழியில் இப்படி தான் சால்வ் பண்ணி ஆகணும். புரியுதா? ஸோ ஒரிஜினல் இன்கம், அதுல எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ, சேவிங்ஸ் எவ்வளோ, அடுத்து அதுல இருந்து நியூ இன்கம் எவ்வளோ ஆகுது, நியூ எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ ஆகுது, இது ரெண்டையும் வச்சு நியூ சேவிங்ஸை கண்டுபிடிச்சு பழைய சேவிங்ஸ்ல இருந்து புது சேவிங்ஸ் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறத பாத்துக்கிறோம். ஸோ கால்குலேஷன் ஸ்பீடு இருந்ததுன்னா இந்த கொஸ்டினை ஃபாஸ்டா பண்ணியிருந்திருக்கலாம். Okay, next question பாருங்க. The side of a triangles are 75 cm, 34 cm and 61 cm. What is the length of its altitude corresponding to the side with the length of 34 cm? இதே மாதிரி ஒரு மாடல் கொஸ்டின் வந்து பார்ட் 1ல பார்த்தோம். அதே பேஸ்ல தான் இந்த கொஸ்டின் நான் சால்வ் பண்ண போறேன். ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ ஒரு ட்ரையாங்கிளுக்கு 3 சைடை கொடுத்துட்டாங்க. அந்த 3 சைடுல குறிப்பிட்ட அந்த 34 சென்டிமீட்டருக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய ஆல்டிடியூட். அப்போ எதுக்கு கரஸ்பாண்டிங்காக கேட்குறாங்களோ அதை நீங்கள் டினாமினேட்டரில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த சைடோட லென்த் எவ்வளோ? 34. இப்போ இங்கே நம்ம வந்து 61ன்னு வச்சுப்போம், இதை 75ன்னு வச்சுப்போம். ஓகேவா? அப்போ இதுக்கு ஒரு ஆல்டிடியூட் வரைய போறீங்க. அந்த ஆல்டிடியூட் இந்த 34க்கு கரஸ்பாண்டிங்காக ஒரு ஆல்டிடியூட் ஒன்று வரைய போகிறோம். ஸோ இதுதான் அந்த ஆல்டிடியூட், கரெக்டாக 90 டிகிரியில். இப்போ இதோட ஹைட் என்னங்கிறத நம்ம கொஸ்டினாக கேட்குறாங்க. அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது என்ன பண்ண சொன்னேன்? 2 ரைட் ஆங்கிளாக பிரித்து ட்ரிப்ளெட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்கன்னு சொன்னால் அதான் சிம்பிளாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். சரி, ஓகே. இப்போ நான் ட்ரிப்ளெட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. இங்கே என்ன இருக்கு? 75 இருக்கு. ஸோ இப்போ 75ன்னு இருக்குன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் 3 4 5 எடுத்து செக் பண்ணுவேன்.
நமக்கு தெரிஞ்ச ட்ரிப்ளெட் எவ்வளோ 345. அப்போ 345னா அப்போ 345 நம்ம என்ன பண்றோம் 15ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு 75 கிடைக்குமா? அப்போ இதை 15ஆல மல்டிப்ளை பண்ணா 75னா அப்போ 75 60 45. அப்போ இது 75 இருந்ததுன்னா ஒன்னு இது 50 இது 45 இருக்கணும் அல்லது இது 60 இருக்கணும் அல்லது இது 45 இருந்ததுன்னா இது 60 இருக்கணும். எனக்கு தேவை இந்த ஹைட் இந்த சைடு எதுவா வைக்கிறதுக்கு, அதாவது இது 75 தெரிஞ்சு போச்சு. அப்ப இந்த ஹெச் என்னங்கிறத எனக்கு தேவை. அப்போ 45 60 ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. 60 ஆப்ஷன்ல இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன், இந்த இடத்த 60ன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். இது 60 நான் அசியூம் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்ப இது 75 இது 65ன்னா அப்ப இந்த இடம் எனக்கு என்னவா இருக்கணும், கண்டிப்பா 45 இருக்கும். இந்த இடம் எனக்கு என்னவா இருக்கணும், 45 இருக்கணும். ஒரு சின்ன லாஜிக் பாத்தீங்கன்னா இங்க இடிக்கும். என்ன லாஜிக்னா இங்க பாருங்களேன், இந்த மொத்த சைடே எவ்வளவுதானா 34 தான். இந்த மொத்த சைடே 34 தான். அப்ப இவ்வளோண்டு போர்ஷன் மட்டும் எப்படி 45 இருக்கும்? அதுக்கு வழியே கிடையாது, அப்படிதானே? ஆக்சுவலா இது ஏன் பிரச்சனை வருது அப்படின்னா, எப்பவுமே அவங்க கொடுக்கக்கூடிய ட்ரையாங்கிள் வந்து ஒரு ஸ்கேலின் ட்ரையாங்கிளா தான் வரையணும்னு அவசியம் இல்லை. அப்ப இந்த இடத்துல அவங்க கொடுத்துருக்கக்கூடிய சைடை வச்சு நான் ட்ரையாங்கிள் வரையும் போது அந்த ட்ரையாங்கிள் இப்படி வரல. ஆக்சுவலா அந்த ட்ரையாங்கிள் எப்படி வரைஞ்சிருக்கணும், இப்படிதான் இருந்திருக்கணும், இப்படிதான் இருந்திருக்கும் அந்த ட்ரையாங்கிள். ஆக்சுவலா அவங்க கொடுத்தது வந்து ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்கான சைடை தான் கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், பார்த்த உடனே அது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளா அப்படிங்கிறத நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், காமனா ட்ரையாங்கிள்னாலே அதை ஒரு ஸ்கலின் ட்ரையாங்கிளா தான் வரைவோம். ஸோ இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இது அப்படியே வச்சுக்கோங்க. நமக்கு தேவை கொஸ்டினை ஈஸியா சால்வ் பண்ணும், புரியுதா? ஸோ உட்காந்து காம்ப்ளிகேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்லி கொடுத்த அதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. இங்க 75ன்னு வச்சாச்சு. அப்ப மத்த ரெண்டு சைடுல 60 45 போடணும். அப்ப இது 60னா இது 45 அல்லது இது 60னா இது 45ன்னு போடுவேன். நான் நேரா இங்க பாக்குறேன், இங்க ஹைட்ல எனக்கு 45 இருக்கான்னு பாக்குறேன், இல்ல 60 தான் இருக்கு. அப்ப இந்த இடத்த நான் 60ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்ப இந்த இடத்த நான் 45ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ 45னே இருக்கட்டும். லாஜிக் மிஸ் ஆகும், ஏன்னா நம்ம டயக்ராம் தப்பா வரைஞ்சிருக்கோம். ஸோ தப்பா வரைஞ்சாலும் பரவாயில்ல, ஆன்சர் கரெக்டா வரும் பாருங்க. இப்போ இது 45. அப்ப வழக்கமா என்ன பண்ணுவோம், நம்ம இந்த இடத்துல என்ன வருதோ அதை இதுல டிஃபரன்ஸ் எடுத்து இங்க போடுவோமா? ஞாபகம் இருக்கா? நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல 14ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல 14 வருதுன்னா என்ன பண்ணுவோம், அப்போ இது மொத்தமா 34னா 34ல 14 போக இதுல 20ன்னு போடுவோம். ஆனா இந்த இடத்துல என்ன இருக்கு, 45 இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுங்க, அதே பண்ணுங்க. இங்க 45 இருக்கா, அப்போ 34க்கு 45க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ, 11. அப்ப அந்த 11 இங்க போடுங்க, வேற ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். புரியுதா? கிளியரா புரியுதா? அப்ப இங்க 11 போட்டாச்சு. அப்ப 11 போட்டா இங்க பாருங்க, இந்த இடத்துல இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரிப்ளெட் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு சொல்லிட்டு பார்க்கணும். 11 60 61 ஒரு ட்ரிப்ளெட் ஆகத்தான் இருக்கணும். இருந்தாதான் நான் போட்டது கரெக்ட், இல்லைன்னா நான் போட்டது தப்பு. இந்த 75க்கு வேற ஏதாவது ஒரு ஆப்ஷன் எடுத்து நான் ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 99% உங்களுக்கு டேரக்டா ட்ரிப்ளெட் யூஸ் பண்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. புரியுதா? அதை தாண்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது பாயிண்ட்ல போற மாதிரி போகும். அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாலாம் கொஸ்டினை கேட்க மாட்டாங்க. ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கோங்க, சரியா? ஸோ சிஜிஎல்லையுமே அப்படித்தான். உங்களுக்கு கான்செப்ட் கிளியரா தெரியறதா தான் பார்ப்பாங்க. என்ன பண்றேன், 75 ஹைப்போடெனியஸ்ல இருக்கு. அப்ப 75னா 5ஓட மல்டிபிள். அதனால 345 எடுத்து நான் செக் பண்ணும்போது இங்க 60 இங்க 45. அப்ப டிஃபரன்ஸ் பார்க்கும்போது இங்க 11 வருது. 11 60 61 ஒரு ட்ரிப்ளெட்டா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 11 60 61 இது ஒரு ட்ரிப்ளெட் தான். இது ஒரு ட்ரிப்ளெட் தான். ஸோ சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ ஹைட் எவ்வளோ, 60 தான். கொஸ்டின்கான ஆன்சர் எவ்வளோ, 60 அப்படிங்கிற கன்ஃபர்மேஷனுக்கு நான் வந்துட்டு. புரியுதா? இதை நார்மலா நீங்க வந்து எக்ஸ் அது மாதிரி எடுத்து சால்வ் பண்ணீங்கன்னா ரொம்ப லென்த்தா போகும் இந்த கொஸ்டின். அது இல்லாம நீங்க இந்த மாதிரி டயக்ராம் தப்பா வரையும் போது எக்ஸ் வச்சு எடுக்கும் போது பிரச்சனை வரும். புரியுதா? அப்ப நீங்க வரையும் போதே ஐசோசெலஸா வச்சு வரைஞ்சாதான் நீங்க எக்ஸ் வச்சு எடுத்தாலும் கரெக்டா வரும். இந்த மாதிரி சும்மா ஸ்கலினா வரைஞ்சிட்டு நீங்க எக்ஸ் வச்சு எடுத்தீங்கன்னா அதுல தப்பு வரத்தான் செய்யும். திரும்ப நான் சொல்றேங்க, நான் சொல்லித்தர விஷயம் உங்களுக்கு புரியலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ட்ரையாங்கிள் தெளிவா தெரியலன்னு அர்த்தம். புரியுதா? ஏன்னா நான் ரொம்ப பேசிக்கா தான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பேசிக்கா ட்ரையாங்கிளோட ப்ராப்பர்ட்டி என்ன, ட்ரிப்ளெட்னா என்னங்கிறத வச்சு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு புரியலைன்னா நீங்க பேசிக் கரெக்டா படிக்கலன்னு அர்த்தம். தயவு செஞ்சு பேசிக்கை ஸ்ட்ராங் பண்ணுங்க. நான் திரும்ப திரும்ப கேட்கறது அதுதான். ஓகேவா? எக்ஸாம் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு, எனக்கு டைம் இல்லை பேசிக் படிக்கிறதுக்கு. சும்மா பார்த்துட்டு போய் எழுதுறேன்னா கடைசி வரைக்கும் எழுதிட்டே இருக்க வேண்டியதுதான். உங்களுக்கு எக்ஸாம் கிளியர் ஆகாது. ஓகேவா? ஸோ நீங்க பேசிக்கா எல்லாத்தையும் ஸ்ட்ராங் பண்ணிட்டு தெளிவா அதை படிச்சீங்கன்னா, ஒரு தடவை படிச்சீங்கன்னா போதும். அடுத்த வர எல்லா எக்ஸாமும் ஈஸியா கிளியர் பண்ணலாம். அதனால படிக்கிறதுக்கு டைம் கொடுங்க. புரியுதுங்களா? எடுத்த உடனே எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு பாக்குறீங்கன்னா, அந்த எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு நீங்க என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னென்ன படிச்சீங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். தெளிவா புரியுதா? ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது புரியலன்னா 2-3 முறை திரும்ப திரும்ப பாருங்க, கிளியரா புரியும். நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இதே மாதிரி ஒரு கொஸ்டின் நான் சால்வ் பண்ணிருப்பேன். அதுல இந்த கீழே இந்த சிக்கல் வந்திருக்காது. இந்த இடத்துல இந்த சிக்கல் வருதுன்னா என்ன அர்த்தம், நம்ம இப்படி வரையக்கூடிய ட்ரையாங்கிளை இப்படி வரைஞ்சிட்டோம்னு அர்த்தம். பரவாயில்ல, நமக்கு பார்த்த உடனே இப்படி தான் வரையணுங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. அதனால இப்படி வரைஞ்சிட்டு கூட நம்மளால ஆன்சர் எடுக்க முடியும். தெளிவா புரிஞ்சுதா? ஸோ இன்னைக்கு பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட் சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோல இன்னும் ஒரு சில முக்கியமான நல்ல கொஸ்டின்ஸோட உங்களை மீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.